நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நான்கு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதுடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் செஞ்சு மேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய. சொக்கநாத வெண்பா. என்ன வினை நாயேற்கிருக்குதோ, என்ன வினை நாயேற்கிருக்குதோ, இக்காயத்தென்ன வினை நின்றால் இயற்றுமோ, என்ன வினை வந்திடுமோ என்றறியேன், வந்தாலும் நின் அருளே தந்திடுமாய். என்ன வினை நாயேற்கிருக்குதோ, இக்காயத்தென்ன வினை நின்றால் இயற்றுமோ, என்ன வினை வந்திடுமோ என்றறியேன், வந்தாலும் நின் அருளே தந்திடுவாய். சொக்கனா திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருப்பூவல்லி என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இறுதி பாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறுதி பாடல் என்பது மாயேற ஆற மாவார ஏறி மதுர நகர் புகுந்தருளி என்ற பாடல் தான். அந்த பாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பூவல்லி என்பது நமக்கு எதை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருப்பூவல்லி நமக்கு தருகின்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, இது நமக்கு மாயா விஷயங்களிலிருந்து நம்மை நீக்குகின்றது. இது மாயா விஷயங்களிலிருந்து நம்மை நீக்குகின்றது. என்ன மாயா விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நிறைய விதமான மாயைகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, எந்த பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நிலையற்றதோ அவை அனைத்தும் மாயை. எந்த பொருள் நிலையானதோ அந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு சாஸ்வதமான பொருள்கள். அப்போ எந்த பொருள் எல்லாம் நிலையானது அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தபடியா நமக்குள்ள வருது. எந்த பொருள்கள் எல்லாம் நமக்கு நிலையானதாக இருக்கின்றது அப்படின்னா, 3 பொருள்கள் மட்டும் இந்த உலகத்துல, இந்த உலகம் அல்ல இந்த பிரபஞ்சத்துல நிலையாக இருக்கின்றது. என்ன அந்த 3 பொருள்கள்னு பார்த்தோம்னா, 3 பொருள்கள்ல பதி பசு பாசம் என்ற 3 பொருள்கள் மட்டும் நிலைத்த பொருள். இந்த 3 பொருள்கள் மட்டும் நிலைத்த பொருள். அந்த முப்பொருள்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா, அவை நிலைத்த பொருள் தானே, அப்ப அவைகளை தேடலாமே அப்படின்னு நினைக்கலாம். இப்போ பதி பசு பாசம் என்ற முப்பொருள்கள் நிலைத்த பொருள் தானே, அந்த நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களை நாம் தேடலாமே அப்படின்னு நினைச்சா, ஒவ்வொரு பொருள்கிட்டையும் ஒன்னொன்னு இல்லை. இந்த பாசம் என்ற சடப்பொருள் நிலைத்த பொருள் தான்.
ஆனா அதுகிட்ட ஒண்ணு இல்ல. என்ன? ரெண்டு இல்ல. அது சத்து பொருள். ஆனா அதுகிட்ட சித்து கிடையாது, அறிவு கிடையாது, ஆனந்தம் கிடையாது. சரி, இந்த பசு என்று சொல்லக்கூடிய உயிர் பொருள் நிலைத்த பொருள் தானே அப்படின்னா, ஆமா அது நிலைத்த பொருள். ஆனா அதுகிட்ட ஒண்ணு இல்ல. என்னன்னா அந்த பசு பொருளாகிய அந்த சத்து பொருள்கிட்ட சித்து இருக்கு, ஆனா ஆனந்தம் இல்லை. ஆனா சிவபெருமான் ஒருவன் கிட்டதான் அவன் சத்து பொருளாகவும், அவன் சித்து பொருளாகவும், அவன் ஆனந்த பொருளாகவும், மூணு பொருளாகவும் இருக்கிறதுனால சச்சித் ஆனந்தமாக சிவபெருமான் விளங்குவதனால இந்த பசு என்ற பொருள் நிலையான பொருளை பற்ற வேண்டும். இந்த பசுவுக்கு நிலையான பொருள் பற்றுறதுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இந்த பசுன்னு சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு நிலையான பொருளை பற்றுவதற்கு ரெண்டு சாய்ஸ், ரெண்டு நிலையான பொருள் இருக்கு. ஒண்ணு பாசம் என்ற சடப்பொருளும் நிலையான பொருள் தான். இன்னொன்னு பதி என்று சொல்லுகின்ற இறைவனும் நிலையான பொருள் தான். ரெண்டு பேருமே பற்றுவதற்கு இதுக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பசுவும் நிலையான பொருள், இந்த பாசமும் நிலையான பொருள். பாசம் தான் என்னது? சடப்பொருள், அதுவும் நிலையான பொருள். இந்த சிவமும் நிலையான பொருள். ஆனா இந்த பதி இந்த பதி என்று சொல்லுகின்ற இந்த பசு என்று சொல்லுகின்ற உயிர் பொருள் சிவனைத்தான் பற்றணும். ஏன் அப்படின்னா சிவன் கிட்டத்தான் ஆனந்தம் இருக்கு, இந்த சடப்பொருள் கிட்ட ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் தான் இந்த ஆன்மாவினுடைய ஓடி அடைகின்ற வெகுமானம். இந்த ஆனந்தம் தான் இந்த ஆன்மாவுக்கு ஓடி அடைகின்ற வெகுமானம், அதாவது பரிசு. இந்த ஆன்மாவுக்கு பரிசு என்னன்னா ஆனந்தம் தான். ஆனந்தத்தை தவிர இதுக்கு வேற என்னன்னாலும் இந்த ஆன்மா எதுக்கெல்லாம் உழைக்குதோ அது எல்லாமே ஆனந்தத்திற்காகத்தான். ஆனா இந்த உலகவியல் ஆனந்தம் எல்லாம் எப்படி இருக்குன்னா சிறிய ஆனந்தமாக, சிற்றானந்தமாக இருக்கின்றது. ஆனா இறைவனிடம் பெறுகின்ற ஆனந்தம் எப்படி இருக்குன்னா பேரானந்தமாக விளைகின்ற காரணத்தினால சிற்றானந்தத்தை பருகி இதில் இல்லை என்று சொல்லி இறைவனிடம் போய் சேருகின்ற நிலைப்பாடுதான் இந்த பாச விஷயங்களிலிருந்து நீங்குது. பாசம் என்றாலே மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு. பாசம் என்பது மாய தோற்றங்களை ஏற்படுத்தும். இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டும், இல்லாதது இருக்கிறது மாதிரி காட்டும். அந்த மாதிரி தோற்றத்திற்கு நம்மளை ஆட்படுத்தாமல் நம்மை ஒரு சேர நின்று செல்வதற்கு வழிவகை செய்வதுதான் இந்த பாச விஷயங்கள் நீங்குது. இந்த பாசத்தை யார் உருவாக்கினார்? மன்னிக்கணும், இந்த மாயையை யார் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா, மாயை யார் சார்ந்து உருவாக்கினா? மாயை யாரு ரெடி பண்ணது? மாயை ரெடி பண்ணது யாரு? இயற்கையிலே உண்டுங்க, அனாதியிலே உண்டுங்க. இல்ல மாயை சொல்றேன். மாயை அனாதி இல்ல. மூணு பொருள் தான் அனாதி. ஒண்ணு பதி, பசு, பாசம். இந்த முப்பொருள் தான் அனாதி. மாயை என்ற பொருள் அனாதி இல்ல. அது உருவாக்குனது தான். ஏன்னா அதனாலதான் மாயை உருவாக்குறோம், மாயை அழியும். சிவபெருமான் கொடுத்ததுதாங்க. சிவபெருமான் கொடுத்ததுதான் மாயை. சிவபெருமான் கொடுத்தது மாயை இருக்கு. ஆனா ஏன் அந்த மாயை நம்ம அழிக்கணும் அப்படின்னா, அந்த மாயை என்பதை வைத்து அதற்கு பெருங்காரணமாக இருக்கக்கூடிய ஆணவ இருளை அழிப்பதற்காகத்தான் அவன் கொடுத்திருக்கான். ஆக அதுலயே நம்ம தொங்கிட்டு இருக்க கூடாது. அதை வைத்து ஆணவ இருளை அழிக்க வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி. இந்த மாயை என்பது என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய மாயைகளை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு 19 மாயைகளையும் நம்ம சிந்தித்திருந்தோம். இது முடிந்த மாயையாக இருக்கக்கூடிய 20வது பாடல் முடிந்த மாயை என்று சொல்லுகின்ற இதுதான் முடிந்த மாயை. இந்த மாயை இதோட முடியுது. இந்த மாயையில் இந்த விஷயத்தை செய்தா எல்லா மாயையிலிருந்தும் வெளிவந்து விட முடியும் என்ற மிகப்பெரிய சூழலை சொல்லி தருவது இந்த 20வது பாட்டு. 19வது பாட்டு 19 பாட்டுக்கும் வராதவங்க கூட இந்த 20வது பாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பம்பர் ஆஃபர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயிற்சி, ஒரு நிலைப்பாடு அதெல்லாம். சரி, ஆக இறைவனுடைய அந்த மாயையை நீக்குவதற்காக, மாயா விஷயங்கள் நீங்குவதற்காக பலவிதமான முறைகளையும் பலவிதமான பயிற்சிகளையும் இந்த ஆன்மா மேற்கொள்ளுகின்றது. முதலாவதாக இது மாயையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே, இந்த ஆன்மா மாயையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய அனுபவம். நம்ம எல்லாரும் மாயையில இருக்கோம், இது நிஜம் அல்ல. அதுல இருந்து நீங்காம போறோம், அது ரெண்டாவது விஷயம். மாயை பொருள்ல நாம இருக்கோம், அதாவது நிலையில்லாத பொருள்ல நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு வருவதே என்ன அப்படின்னா இந்த ஆன்மாவிற்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம். உங்க எல்லாரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் கம்மி. அதனால உங்க எல்லாருடைய திரும்ப தரிசனத்தையும் பார்த்துட்டேன்னா அவதான் அது அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் அடியன் செய்த எத்தனை தவப்பேரு, சுசிலா அம்மா, பிரேமா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா,
மகேஸ்வரி அம்மா, சந்திராமணியன் அம்மா, ஜெயந்தி அம்மா, குழந்தைவேல் ஐயா, சிவகுமார் ஐயா, நம்மளுடைய வசந்தா அத்தனை பேரும் பெருங்காட்சி வேலம்மாள் அம்மா, உங்களுடைய திருமுக தரிசனம் கிடைத்தது. மாரிமுத்து கரண் ஐயா, எல்லாருக்கும் அடியனுடைய பெரிய திருவடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புவனேஸ்வர் எல்லாருடைய திருவடி. ஏன்னா இது ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த இந்த அமர்வையே அடியன் நடத்திட்டு இருக்கேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் திருவாசகம் பேசுறதுக்காகத்தான் இந்த அமர்வை நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனா அது இல்லவே இல்லை. எங்க அடியார்கள் திருமுக தரிசனம் கிடைக்கணும். அதுக்கு நான் சும்மா கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியல. அது நல்லாவும் இருக்குமான்னு தெரியல. அதான் திருவாசகம் பேச அடியார்கள் வருவாங்க. அது அடியார்கள் திருமுக தரிசனம் கிடைக்கணும். வாரத்துக்கு 2 முறை இத பம்பர் ஆஃபர் அப்படின்ற மாதிரி அடியன் நினைப்பதுதான் இது. அந்த வகையில் இன்றைய தினம் அடியன் நிறைவு பெற்றது. நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு செய்தி மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். நாம எல்லாருக்கும் ஒரு மாயை இருக்கு. என்ன அப்படின்னா திருமுறை மாயையில ஒண்ணு இருக்கு. அதை உங்ககிட்ட நான் சொல்லணும். திருமுறையில ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த பாட்டை படிச்சா இந்த பலன் இருக்கா இல்லையா? இந்த பதிகம் படிச்சா இந்த பலன், இந்த பதிகம் படிச்சா இந்த பலன் அப்படின்னு திருமுறையில நிறைய மாயைகளை சொல்லி வர்றாங்க. மாயை இல்ல, அது நிறைய விஷயங்கள் சொல்லி வர்றாங்க. நமக்குள்ளேயும் ஒரு மாயை இருக்கு. ஆமா இல்ல, நம்ம எல்லாரும் அப்படி படிக்கலாம்ல. ஆனா நம்மளும் படிக்கிறோம். நடக்குதான்னு கேட்டேன். நடக்குதா? கண்டிப்பா படிச்சிருக்கேங்கய்யா. கண்டிப்பா படிச்சிருக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாமே படிச்சுதான் இருக்கிறோம். அந்த மாதிரி இல்ல சாமி, நடக்குதான்னு கேட்டேன். அது மாதிரி படிக்கும் போது அந்த பலன்கள் எல்லாம் நடக்குதா, கிடைக்குதா, எப்படி, என்ன? நடக்குதுங்க ஐயா, கிடைக்குதுங்க ஐயா, கிடைக்குதுங்க ஐயா, நடக்குதுங்க ஐயா, கிடைக்குதுங்க ஐயா, நடக்குதுங்க ஐயா. சிறப்பு. நடக்குது, கிடைக்குது, எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே திருமுறை படிக்கும் போது நிறைய பதிகங்கள் எல்லாம் பாடுறோம். இது நம்ம ஞான சம்பந்தர் திருமயிலை பதிகம் தெரியுமா உங்களுக்கு? ஞான சம்பந்தருடைய திருமயிலை பதிகம் அட்டிட்ட புண்ணியம் பூம்பாவை பதிகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? பூம்பாவை பதிகம் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய திரு அவினாசி அப்பருடைய பதிகம் என்ன பதிகம் அப்படின்னா, அவினாசி அப்பருக்கு ஒரு பதிகம் முதலையை தர சொல்லு அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. அது போல கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இருக்கா? சொற்றுணை வேதியன் இருக்கா? நான் உங்ககிட்ட எல்லாரும் ஆன் பண்ணிக்க, உங்ககிட்ட சும்மா ஒரு வார்த்தை கேட்கணும். விடுற மாதிரி இல்ல, விடுற மாதிரி இல்ல. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி இருக்கணும். சரி, சொற்றுணை வேதியன் சோதி வானவன் கற்றுணை பெருந்தடி மன்னிக்கணும் அடியார்கள், பாடுங்க சாமி. எனக்கு வரல பாடுங்க. வானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. எல்லாரும் கரையேறிக்கு சாமி. அடியனோட அம்மாவோட வீடியோவா? என்னோடதான் உங்களோட சாமி? என்னோடதுங்க ஐயா. பிளாக்கா தான் தெரியுதுங்க ஐயா. பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, இல்லாட்டி வெளியே போயிட்டு உள்ள வாங்க, சரியாகும்னு நினைக்கிறேன். பாரதி அம்மா திருவடி வணங்குகின்றேன். நம்ம எல்லாரும் இதுக்கு போயிருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், நம்ம எல்லாரும் நம்ம கரையேறி குப்பம் போயிருக்கோம், கடலுக்கும் போயிருக்கோம். நம்ம எல்லாரும் அந்த சொற்றுணை வேதியன் பாட்டு நல்லா தெரியும். அது என்ன பண்ணாங்க, நம்முடைய நாவுக்கரசு பெருமான கல்லுல பூட்டி ஏதோ பாய்ச்சிட்டாங்க, கடல்ல பாய்ச்சிட்டாங்க. அது யார் சொல்றா? நாவுக்கரசரே சொல்ற. அந்த பாட்டை பாடி நற்றுணையாவது நமச்சிவாயன்னு சொல்லி அந்த தெப்பம் ஏறி கரையேறி குப்பம் கரையேறி வந்தார் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த பாடலுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. முதுகுல கல்லை கட்டிக்கிட்டு ஒரு போட்ல எப்பா என்னை கொண்டு போய் நடுக்கடலுக்கு கூட்டு பாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போய் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் அப்படின்னு சொல்லி சதக்குன்னு குதிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? தெரியாம நம்மளால முடியுமா?
அது பாட்டு செய்திருக்கு. நம்மளால என்ன முடியும்? மந்திரமாவது நீர் அது சொல்லி ஒரு திருநீர் போட்டு அவங்களுக்கு சரி பண்ண முடியும். அதுவும் கூட ரொம்ப நல்ல ஆன்மாக்களுக்கு தான் நிகழும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எல்லாருக்குமே நிகழாது. எல்லாரும் சொல்ற வார்த்தைகள்லாம் பலிதமாகும்னு சொல்ல முடியாது. அவர்கள் அறத்துல நிக்கிறவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் பலிதமாகும். அறத்துல நிக்கணும், அன்பு நிறைந்தவர்களாக இருந்தா மட்டும்தான் அவருடைய சொல்லானது பலிதமாகும், அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாருமே அறவோர்கள், எல்லாருமே அறத்துல. அதனால நம்ம அடியார்கள் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு பொருள் விண்ணப்பிக்கப்பட்டதுன்னா அது 199% நிகழ்ந்திருக்கு. அது 100% சொல்ல முடியாது, சில இடங்கள்ல முன்ன பின்ன ஆயிருக்கு. ஆனா 199% இந்த குடும்பத்தினுள்ள எதெல்லாம் விதைத்தோமோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக நிகழ்ந்திருக்கு. ஒருத்தவங்க பால் ஊத்துறாங்க, பால் வாங்குவீங்க, எல்லாரும் பால் வாங்கிருக்கீங்களா? இந்த பால் ஊத்துற பொண்ணு எப்ப வரும் தெரியாது, வந்துடும் நினைக்கிறேன் சீக்கிரத்துல. இந்த பால் வாங்குவோம் நம்ம எல்லாரும். ஒரே ஒருத்தவங்க தான் ஊர்ல பால் கொடுக்குறவங்களா இருக்காங்க, எல்லாரும் பால் வாங்குறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தினமும் பாலை நல்லா காய்ச்சி அதுல மோர் விட்டு அதை தயிராக்கி அதை கடைஞ்சு உன்னதமான நெய் எடுக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு பால் வாங்குறாள்ல ஒருத்தி, அவ பால் வாங்குற பால் தெரிஞ்சிருது. அவளுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், என்னடா ஒரே பால் தான் வாங்குறோம், அவங்களுக்கு மட்டும் நெய் ஆகுது, நமக்கு பாலே தெரிஞ்சிருது நெய் ஆகலையே அப்படின்னு சொல்லி நேரா போய் பால்காரவங்களை போய் சண்டை போடுறோம். நீங்க சரியான பால் எனக்கு தரல, நீங்க பால் தவறான பாலை தர்றீங்க டெய்லி, அதனால எனக்கு இந்த மாதிரி. அவர் சொல்றாங்க, ஒரே கறந்த பால் தான், அதே பாலைத்தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கும் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா காய்ச்சி அதை நெய்யா மாத்துறாங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்களோட சண்டை போடுறான். இல்ல நீங்க எங்களுக்கு சரியான பாலை தரல, நீங்க பால் தவறா தந்திருக்கீங்க பண்ணும்போது அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அம்மா பால் என்பது பொதுதான், ஏதோ நீ தவறு செய்கின்றாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்றா, பாத்திரத்தை சரியா கழுவல. ஒவ்வொரு முறையும் பால் வாங்கும் போது பாத்திரத்தை சரியா கழுவாம அவ என்ன பண்றான், பால் வாங்குறா. ஆனா பால் ஒன்றுதான், பாத்திரத்தினுடைய சுத்தம் வேற வேறையா, வேறையா இருக்கு, பால் ஒன்றுதான். அதுபோல சிவபெருமானுடைய அருள் ஒன்றுதான். மந்திரமாவது நீர் யாரு பாடினாலும் வரும், பூம்பாவை பதிகத்தை யார் பாடினாலும் ஒரு எலும்பும் மண்ணிலிருந்து வரலாம். ஆனா சிவபெருமான் ஊற்றுகின்ற அந்த அருள் என்ற பால் ஒன்றுதான். நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருந்தால் நீங்களும் முதலை வாயிலிருந்து பிள்ளையை தரச்சு, நீங்களும் பூம்பாவையை எலும்பும் இதுவும் கொண்ட பூம்பாவையை நீங்கள் எழுப்பி தரலாம். நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு சாம்பலை அள்ளி வெண்துயர் ஆகியிருக்கக்கூடிய அந்த கொடிய நோயாகிய அந்த நோயை நீங்க நீக்கலாம். நீங்களும் கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் என்று சொல்லி விழுந்து கடலை தெப்பமாக செய்யலாம். ஒன்னே ஒண்ணுதான், பாத்திரம் சுத்தமா இருக்கும். ஞானசம்பந்தர் பாடினாதான் பாட்டா? ஞானசம்பந்தருக்கு மட்டும்தான் அருள் செய்வாரா சிவபெருமான்? ஏன்னா ஞானசம்பந்தருக்கு அருள் செய்திருக்கிறாரா, நமக்கு அருள் செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற வார்த்தையே தப்பு. சிவபெருமான் தருகின்ற பால் என்பது ஒன்றுதான். நம்ம பாத்திரத்துல காம குரோத மத மாச்சரிய லோபம் என்று சொல்லுகின்ற 6 விதமான அந்த அழுக்கு ஒட்டிட்டு இருக்கிறதுனால சிவன் எப்பேற்பட்ட பாலை ஊத்துனாலும் அதை நம்ம கொடுக்கும் போது தெரியுது. ஆனா ஒரு டைம் தரையிறது இல்ல பால். எப்பன்னா நமக்காக வேண்டாம, ஐயோ அடியார்கள் கேட்கிறாங்களே சுவாமி, நீங்க அடியார்களுக்கு இதை செஞ்சிரு சாமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாத்திரத்துல ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கோட் வந்துருது. எக்ஸ்ட்ரா லேயர் கோட்டிங் ஏன்னா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போதே நம்ம பாத்திரமானது சுத்தமாயிடுது. அப்ப ஊத்துகின்ற பால் மட்டும் நான் சொல்லுவேன், ஏன்பா அடுத்தவங்களுக்காக நான் விண்ணப்பிக்கும் போதெல்லாம் வேகமா தலையாற்றியே, எனக்காக விண்ணப்பிக்கும் போது ஒரு நாளும் தலையாட்டி கிடைச்சத சரித்திரமே இல்லைன்னு கேட்கும் போது, அடுத்தவர்கள் பொது நலமாக சிந்திக்கும் போது நமது பாத்திரமானது அறுவகை நோய்களையும் அறுவகை அழுக்குகளையும் களைந்து நின்று சுத்தமாக நிற்கிறது. நல்லா தெரிஞ்சு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல பாரு, அடுத்தவர்களுக்காக, ஏன்னா எனக்கு இல்ல,
என்னுடையது இல்லை, யாரோ ஒருவருக்காக என்று சொல்லி அடுத்தவர்களுடைய நன்மையை நான் உன்னிடம் வழிபாடு செய்யும் போது என்னுடைய பாத்திரத்திலே அறுவகை நோயும் அறுவகையும் சுத்தமாய் நிக்குது. முக்கியமான செய்தி. அப்போ ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. சிவபெருமான்கிட்ட சுத்தமான பாலை வாங்குறதுக்கான ட்ரிக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தவர்களுக்காக வேண்டுனா அவன் அருளை தர்றான். அந்த அருள் கெட்டு போகாம இருக்கு. ஏன்னா அந்த பாத்திரம் சுத்தமாயிடுது. ஆனா நமக்காக கேட்கும் போது என்ன ஆகுது? யான் எனது என்ற செருக்கும் ஆணவமும் இருளும் அதுக்குள்ள இருக்கிறனால அதுல அந்த பால் அவன் கொடுத்தா கூட அது நிறைவு பெற மாட்டேங்குது. இப்ப எப்படி வாங்கலாம்னா, பெருமானே உலக நன்மைக்காக எப்படி உலக நன்மைக்காக இந்த பொருளை செய்கின்றோம் பெருமானேன்னு சொல்லும் போது அந்த உலகத்திலே நாமும் உண்டு, நம்மளுடைய குழந்தையும் உண்டு, நம்மளுடைய குடும்பமும் உண்டு. பெருமானே உலக நன்மைக்காக உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் என்ற நினைப்போடு ஒவ்வொரு முறையும் விண்ணப்பம் செய்யும் போது நமது பாத்திரம் சுத்தமாகி எதையும் பெறுகின்ற ஆற்றலை நாம் பெறுகின்றோம். அதனாலதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட உலக நன்மை பொருட்டு வார வழிபாடு செய்கின்றோம். அதனாலதான் வார வழிபாடு செய்கின்ற அத்தனை அடியார்களுடைய இல்லங்களிலும் எத்தனை துயர் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் நீங்கி கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு இடத்துல திருடி வணங்குகின்ற இந்த ஒரு இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பிரேமாமா அவர்கள்ட்ட சொன்னோம். அவர்கள் ஏற்றி வைத்த தீபம், கடலூரிலே ஏற்றி வைத்த தீபம் தொடர்ந்து எரிந்து காராமணி குப்பம் எல்லாம் போய் இன்னைக்கு சென்னை போய் எல்லா இடங்கள்லயும் அடியார்களுக்கு திரட்டி உலக நன்மை பொருட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து வருகின்றோம். ஆக ஒரு செய்தி, நமக்காக இறைவனிடம் நாம் இறைஞ்சி விண்ணப்பம் செய்யும் போது நமது பாத்திரத்திலே 6 விதமான அழுக்குகள் இருப்பதினாலே சிவம் என்ற அருள்பால் கெட்டு விடுகின்றது. பிறருக்காக என்று நினைக்கும் போது தன்னலமற்ற அந்த பாத்திரத்திலே அறுவகை என்று சொல்லுகின்ற காம, குரோத, மத, லோப, மாச்சரியம் என்று சொல்லுகின்ற அறுவகை அழுக்குகளும் இல்லாமல் இந்த பாத்திரத்திலே இறைவனுடைய பால் அமுதத்தை நாம் பெறும்போது அவை கெடுவதில்லை. ஆகவே தனக்காக எதையும் வேண்டாமல் உலக நன்மைக்காக எப்பொழுதும் எதையும் வேண்டினீர்கள் என்றால் அவை உங்களுக்கும் உலகத்திற்கும் வந்து சேரும். எந்தவித அருள் கெடுதல் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை அடியேன் உறுதியாக சொல்கிறேன். ஞானசம்பந்தர் அவருக்காக கேட்கல. ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல கூட அவருக்காக கேட்கல. எல்லாம் யாருக்காக தான் கேட்டாரு? ஞானசம்பந்தர் கேட்டது எல்லாம் யாருக்காகத்தான்? உலக உயிர்கள் உய்வதற்காகத்தான். காசு கேட்டதும் சரி, அவர் மத்த எல்லா பொருள்களையும் கேட்டது எல்லாமே எதற்காகத்தான்? உலக நன்மைக்காக. ஞானக்கரச பெருமான் செய்தது எதற்காக? உலக நன்மைக்காக. சுந்தரர் பெருமான் செய்தது எதற்காக? உலக நன்மை. சுந்தரர் கூட அவருடைய விஷயத்தை கேட்டுக்கிட்டார். குடியா இந்த கண்ணை குடியா கண்ணை நாம இந்த ஒரு செய்தி சொல்றேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செய்தி, இவரு பொய் சத்தியம் பண்றாரு திருவொற்றியூர்ல, தெரியும்ல எல்லாத்துக்கும். பொய் சத்தியம் பண்றாரு. பொய் சத்தியம் பண்ணிட்டு அந்த ஊரை தாண்டின உடனே என்ன ஆயிடுச்சு? 2 கண்ணும் போயிடுச்சு. நம்மள என்ன பண்ணுவோம்? ஆகா, ஊரை தாண்டினாலும் போச்சு, திரும்ப எங்க ஓடிடுவோம்? திருவொற்றியூர் அந்த எல்லையை தாண்டினவுடனே கண்ணு போயிடுச்சு, திரும்ப ஊருக்குள்ளே ஓடிடுவோமா? ஞாபகம் இருக்கு. அந்த கண்ணு வாங்குறதுக்கு எங்க ஓடிடுவோம்? திரும்ப திருவொற்றியூருக்குள்ளே ஓடிடுவோம். ஆமாவா இல்லையா? திரும்ப கண்ணு கிடைச்சிடும். ஏன்னா சத்தியத்தை மீறல. இவரு வெளியே வந்தவரு கண்ணு 2 போயிடுச்சு. அவருக்கு தெரியும், உங்ககிட்ட நான் எப்படி வாங்கணும்னு தெரியும். நீ கண்ணு எடுத்துக்கிட்ட, உங்ககிட்ட நான் எப்படி வாங்கணும்னு தெரியும், நான் வாங்க முடியும்ன்ற நம்பிக்கையில் இந்த பக்கம் வந்தாரு. நாம என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட வாங்க முடியாது. நம்ம சத்தியத்துலதான், நம்மளுடைய சத்தியத்துல தான் நமக்கு நம்பிக்கை இருக்கே தவிர இறைவன் மீது நம்பிக்கை இருக்காது. திரும்பவும் திருவொற்றியூருக்குள்ளே ஓடி இருப்போம். நம்ம கண்ணு போயிடுச்சுன்னா திரும்ப கண்ணை வாங்குறதுக்கு எங்கதான் ஓடிப்போம்? திருவொற்றியூருக்குள்ளே ஓடி இருப்போம். ஆனா இங்க நம்மளுடைய சுவாமி சொல்றாரு, நீல நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாலன கண்மடவார் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பனியே. குண்டையூர்ல
சிவபெருமான் சொல்றாரு இந்த மாதிரி அந்த அந்த எனக்கு நெல்லெல்லாம் கொடுத்து கொடுசாமி, எதுக்கு? என் பொண்டாட்டி வருத்தப்படுவான், என் பொண்டாட்டி வருத்தப்படுவான்றக்காக நெல்லு கொடுக்க வச்சிடலாம். நம்மளுக்கு அப்படித்தானே தெரியுது இந்த பாக்கெட்டை பார்க்கும் போது. பொண்டாட்டி வருத்தப்படுவாங்க, எதுக்காக அம்மா வருத்தப்படுறாங்க, அவருடைய மனைவி எதுக்காக வருத்தப்படுறாங்க? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய முடியாம போயிடுச்சே, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்ய முடியாம போயிடுச்சே. அம்மா மீனாட்சியம்மா சுவாமி, அதாவது வெற்றியூரை தாண்டும் போது திருவெண்பாக்கம் வந்துடுறாருங்க. வரும்போதே சுவாமியோட திருவடியில ஐயோ கண்ணு போச்சு சாமி, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சுவாமி நான் உள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோலை வந்து உள்ள இருந்து வீசுறாரு, வெளியே வீசுறாரு. சாமி கிட்ட இவர் சொல்றாரு, போடா குருடான்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா, அதுக்காகவாது கண்ணு கொடு சாமின்னு கேட்டாரு. அதெல்லாம் தர முடியாது, இந்தா கோல் இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கோல் கொடுத்தாருங்க. காஞ்சிபுரத்துல போய் தான் ஆளந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதோ உடையானை சிந்திப்பாரவ சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாளுமை நங்கையே என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனையே கம்பனமானை காண கண்ணடியேன் பெற்றவாரே அப்படின்னு பதிகம் பாடும்போது ஒரு கண்ணு கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டே ஒரு திருவாரூர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் மீளா அடிமைன்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு. அங்கதான் விஷயமே இருக்குதுங்க. மீளா அடிமை உமக்கே ஆளாய் உன்னுடைய திருவடிக்கு கீழேயே இருக்கிறனே, நீ என்ன அப்படி இறங்க கூடாத மனசு விட்டு அப்படின்னு வேண்டிக்கிறாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா மீனாட்சி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வந்து எழுந்தருளியது அவ்வளவு பெரிய பேரு, அவங்க அம்மா வந்தது அடியன் செய்த தவம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உரைப்போடு அவங்க எல்லாம் கேட்டு நமக்கு அவரு அந்த நீர நினைந்தடியின் பாட்டுல அவருடைய மனைவிக்காக கேட்கல, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு. அம்மா பறவை நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பறவை நாச்சியார் தானே திருவாரூர்ல இருக்கிறவங்க, கரெக்டா? நான் மாத்தி சொல்லக்கூடாது. திருவாரூர்ல இருக்கிறவங்க பறவை நாச்சியார் தானே, சங்க நாச்சியார் திருவள்ளூர், கரெக்டு தானே? அம்மா என்ன பண்ணுவாங்களா, வர்றவங்களுக்கெல்லாம் வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செஞ்சுட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புவாங்க இல்லையா, அப்போ தாம்பூலம் கொடுப்பாங்க. தாம்பூலத்துல என்ன இருக்குமோ, ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, அது போக கொஞ்சம் பழங்கள், அது போக 2 கோல்டு காயின் வச்சு கொடுப்பாங்க. 2 கோல்டு காயின் வரவங்களுக்கெல்லாம் தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க அந்த கோல்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டோம், அவங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சிவனடியார்கள் சிவபூசை சரியாக செய்யணும், அதற்கு அவர்கள் பொருள் என்பது தடையாக இருக்கக்கூடாது, என்னால முடிந்தது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் கோடி பொண்ணு வாங்குவார் சாமி. பொண்ணு வாங்குவார் எங்க, ஆற்றுல போட்டு குளத்துல எடுத்த அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்ட பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பொதுவாக அவர்கள் கேட்ட காரணத்தினால சுவாமி வந்து அவர்கள் எந்த அழுக்கும் இல்லாம அவங்க பாத்திரத்தை சுத்தமா வச்சிருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களுக்காக, எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பாத்திரமான சுத்தமாகி சிவனுடைய அருள் பாலை நீங்கள் சிறப்பாக எடுக்குங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, அடியார்கள் பார்த்துக்க போறாங்க, அவ்வளவுதான். கிவ் அண்ட் டேக் பாலிசி. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு விண்ணப்பிப்பா? அடியார்கள் விண்ணப்பிப்பாங்க. என்னைக்காவது ஏதாவது பாத்திரத்துல அழுக்கு வருமா? என்னைக்காவது பால் தரையுமா? என்னைக்காவது நமக்கு பால் தரைய போதா? சிவனுடைய அருள் என்னைக்காவது நமக்கு கெட்டு போதா? என்னைக்கும் கெடுவதில்லை. சிவனுடைய அருளானது என்றும் நிலைத்திருக்கும், நாம நமக்காக வழிபாடு செய்யாமல் இருந்தால். தேவையே இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பாப்பா எனக்கு தெரிஞ்சு, என்கிட்ட தெரிஞ்சதையே சொல்றீங்க, இல்ல சாமி இன்னொருத்தவங்களுடைய வேலை, இன்னொருத்தவங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு சாமி அப்படின்னு அடுத்தவர்களுடைய விண்ணப்பத்தை பெருமானுக்கு முன்னிலையில நீங்க வைக்கும் போது பெருமான் அதை முழுவதுமாக ஏற்று செய்கின்றான். ஒரு நாளும் உங்களுக்காக விண்ணப்பம் நீங்கள் செய்ய வேண்டாம், செய்யவே வேணாம். திருமுறை சொல்லி தந்த பாடம் தான்.
திருமுறை சொல்லி தந்த பாடம் ஒரு இடத்துல கூட யாரும் அவங்களுக்காக விண்ணப்பம் செஞ்சதே இல்லை. ஒரு இடத்துல கூட 27 திருமுறை ஆசிரியர்களும் அவர்கள் செய்த விண்ணப்பம் எல்லாம் உலகத்தின் மக்கள் பொருட்டே. அப்படி நினைச்சு விண்ணப்பம் செஞ்சாதான் வரும். இன்னைக்கு நம்ம சுத்தி வர்றோம்ல, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி பாடுறோம் இல்லையா? அந்த மிக நல்ல வீணை, பெருமான் கையில வீணை வச்சிருப்பார். யாரு? சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொருள் எது அப்படின்னா வீணை தான். சிவபெருமான் கையில வீணை வைத்து எப்பொழுதுமே மீட்டிக் கொண்டிருப்பார். சிவபெருமான் கையில வச்சிருக்கிற வீணை என்ன வீணை அப்படின்னா, சிவபெருமானுக்கு வீணை ருத்ர வீணைன்ற கூடாது. ருத்ர வீணை தான் சிவபெருமான். சிவபெருமான் வச்ச கையில வச்சுக்க. ஏன்னா ருத்ரன் வேற சிவன் வேற, நல்லா தெரிஞ்சுக்கணும். ருத்ரன் வேற சிவன் வேற. நம்ம எல்லாம் இந்த வடநாட்டுக்காரவங்க தான் ருத்ரனை சிவனை நினைச்சிட்டு இருக்காங்க. வடநாட்டுக்காரவங்க எல்லாம் ருத்ரனை தான் சிவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, தென்னாடுடைய சிவனையை போற்று. ஏன்? வடநாட்டுக்காரவங்க கிட்ட எல்லாம் அவர் அங்க இருக்கிற ருத்ரன், தென்னாட்டுலதான் சிவன் இருக்கான். வடநாட்டுல அவங்க வழிபாடு நினைச்சிட்டு வழிபாடு செய்ய ருத்ரன். சரி, அப்ப சிவபெருமான் கையில வச்சிருக்காருல வீணை, அது யார்? அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு அவதாரத்திலும் யார் என்ன பண்ணுவா? நம்மளுடைய திருமால் வந்து அவதாரம் எடுப்பாரு. அவதாரம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்ப அவதார இடத்துக்கு திரும்பி வர முடியாது. திருமானால இப்ப எப்படின்னா, சில பேருக்கு மரம் ஏற தெரியும், பாத்தீங்களா? தம்பி நம்ம மேல இருக்கிற பணக்காய வெட்டி போட்டு பண்ண விறுவிறுன்னு ஏறிடுவாங்க. ஏறிட்டு இறங்கி பண்ணா, ஐயா எனக்கு இறங்க தெரியாதுங்கய்யா, எனக்கு இறங்க தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? சில பேருக்கு ஏற தெரியும். நீங்க முத சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாங்க பாத்தீங்களா? சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஏறி ஓட்டிடுவாங்க. ஆனா சைக்கிள் நமக்கு இறங்க தெரியுமா? சைக்கிள் ஏறி ஓட்டிடுவோம். முத கத்துக்கிறப்போ எல்லாம் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு செய்தி மட்டும், சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். சைக்கிள் ஈஸியா முத ஓட்டும் போது என்ன பண்ணுவோம்? ஏறி ஓட்டிடுவோம். ஆனா யாருக்காவது இறங்க தெரியுமா? சைக்கிள் இருந்து முத ஓட்டுறப்போ இறங்க தெரியாது. எங்கேயாவது முட்டி மோதி விழுந்தாத்தான் உண்டு. ஏதாவது ஒரு பாட்டியை ஏத்தி இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம சைக்கிளையே சரி பண்ணுவோம். அந்த மாதிரி கத்துக்குட்டியா இருக்காரு இன்னும் இன்னைக்கு வரைக்கும். யாரு? நாராயணர். நாராயணர் என்ன பண்ணுவார்? சைக்கிள் ஏறத்தான் முடியும், அவரால் இறங்க தெரியாது. யார்தான் இறங்கி விடு? யார்தான் வந்து இறக்கி விடுவா? சிவபெருமான் வந்துதான் ஒவ்வொரு பிறவியிலும் இறக்கி விடுவார். இவர் என்ன பண்ணுவாரு? நரசிம்மமா உருவாய் எடுத்து இரண்யகசிபு 2ஆ பிளந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நரசிம்மனா மாறிட்டாரு. திரும்ப யாரா மாற முடியல? நாராயணால மாற முடியல. ஏன்னா பக்கத்துல யார் போனாலும் உருன்றார். ஐயா நீங்க நரசிம்மர் இல்லைங்க, நீங்க நாராயணர், காக்க வந்த நாராயணர் சொல்ல வந்து என்ன பண்றாரு? உருன்னு கடிக்கிறாரு எல்லாத்தையும். வேலைக்கு ஆகாது, கோட்டை சாமின்னு குழுக்குனாதான் முடியும்னு சொல்லி நம்ம ஐயா கூப்பிடுறாங்க. ஐயா என்ன பண்றாரு? நரசிங்கத்துக்கும் மேலாக சரபமாக இருக்கிறார். சரபத்தினுடைய நிழல் பார்த்தா உண்மையான சிங்கம் குகைக்குள்ள போயிடுமா? சரபம் பறந்து வருது இல்லையா? அந்த சரபம் பறவை மேல பறந்து வந்தா அந்த நிழலுக்கு எது பயப்படுமா? சிங்கம் பயப்படுமா? சிம்மம். அதனால இறைவன் சரபமாக வந்து அவருடைய அந்த தோலை கிழிச்சு அதுக்கப்புறம் அவரை சரி பண்றார். அவரு பன்றியாக மாறி உலக தூர்க்கிறாரு. வராக அவதாரமா வரல, திரும்ப வர முடியல, பன்றியா மாறிட்டாரு. திரும்ப நரசிம்ம வர முடியல. சுவாமி என்ன பண்றாரு? அந்த பன்றி கொம்ப ஒடிக்கிறாரு. அது பன்றி கொம்பு ஒடிக்கிறாரு. அந்த பன்றி கொம்பு ஒடிக்கிறார். முதல் பாட்டு, முதல் திருமுறையிலே பன்றி கொம்பை பத்தி சாமி பேசுறாரு. அந்த ஆமை வடிவமாக இருக்காரு சுவாமி, ஆமை வடிவமாக இருக்காரு. ஆமை ஆயிட்டாரு. திரும்ப என்ன பண்ண முடியல? இறக்க முடியல. சாமி வந்து ஆமை ஓட்ட பிச்சு தன் கழுத்துல என்ன பண்றாரு? டாலர் மாதிரி போட்டுக்கிறார். சாமி கழுத்துல டாலர் இருக்கும். என்னன்னா பன்றி ஓடு, ஆமை கொம்பு, தலையில ஒரு கொப்பு இறகு. இதெல்லாம் யாருன்னா நம்மளுடைய நாராயணரை கீழே இறக்கி விட்ட சமயம். இத ஒரு இடம் இருக்கு. நாராயணர் சின்ன குழந்தையா வந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும். சின்ன குழந்தையா வந்து 3 அடி வேண்டும் அப்படின்னு வாமன அவதாரத்துல 3 அடி வேண்டும்னு சொல்லி ஓரடியினாலே உலகை அளந்து, ஈரடியினாலே விண்ணை அளந்து, மூவடி கேட்கும் போது 3வது அடியை தன் தலைமையில் வைத்தருள்க என்று சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியிடம் சொன்னார். இதெல்லாம் தெரியும்ல இந்த கதை. சுவாமி என்ன பண்ணிட்டாரு? கிடுகிடு மேல போயிட்டாரு. என்ன அவதாரம்? அது பேரு திருவிக்ரம அவதாரம்னு சொல்லுவாங்க. திருவிக்ரம அவதாரம். இந்த திருவிக்ரம அவதாரம் என்பது என்னன்னா, ஒரு அடியில இந்த உலகத்தையும் இன்னொரு அடியில மொத்த விண்ணையும் அளந்துட்டார். மண்ணையும் விண்ணையும் அளந்த பெருமான், விண்ணளந்த பெருமான்னு பேர் அவருக்கு. அந்த விண்ண அளந்துட்டாரு, மேல வச்சுட்டாரு. திரும்ப என்ன பண்ண முடியல? திரும்ப அந்த திருவிக்கிரமனா ஆயிட்டு திரும்ப நார்மலா திருமாலா வர முடியல. சாமி என்ன பண்ணாரு? முதுகந்தண்ட அப்படியே உருவிட்டார்.
யாருடைய முதுகந்தண்டு? திருவிக்கிரமனுடைய முதுகந்தண்ட உறவுடனே அந்த முதுகந்தண்டு இல்லாதனால திரும்ப என்ன பண்றாரு? கீழே வந்துட்டார். எங்க? கீழே வந்துட்டார் நம்மளுடைய நாராயணன். அந்த முதுகந்தண்டு தான் சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய வீணை தண்டு. நாராயணர் உலகளந்த பெருமாளா நிற்கின்ற அந்த 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 அப்ப எவ்வளவு பெருசா இருப்பார் நாராயணர் பாருங்க. நாராயணர் எவ்வளவு ஓரடியாலே உலகத்தை அளந்து ஈரடியாலே விண்ணை அளந்த பெருமான். அப்ப அவர் எவ்வளவு பெருசா இருப்பாரு. அவ்வளோ பெரிய நாராயணனுடைய முதுகந்தண்டு பெருமான் கையில ஒரு வீணையா இருக்குன்னா இவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான்னு பாருங்க. இவன் சிவபெருமான். அதனாலதான் அவன் என்ன பண்ணுவான்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அவன் தடவுகின்ற வீணை என்ன? அவன் தடவுகின்ற வீணை என்ன? அவன் தடவுகின்ற வீணை திருவிக்கிரமனுடைய முதுகந்தண்டு. திருவிக்கிரமனுடைய முதுகந்தண்டிலே அவன் வாசிக்கின்ற வீணை தான் உயர்ந்து. என்ன சொல்ல வருது? மிக நல்ல வீணை தடவினா திருமால் கிட்ட போய் நிக்காத, திருமால் படைத்த பிரம்மன்கிட்ட போய் நிக்காத, பிரம்மன் படைத்த தேவர்கள்ட்ட போய் நிக்காத, தேவர்கள் படைத்த நவகிரகங்கள்ட்ட போய் நிக்காத. இவர்கள் அனைவருக்கும் மேலான பொருளாகிய ஒருவன் இருக்கின்றான், அவன் சிவபெருமான். அதனால ஆசரு நல்ல 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 அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவை. அதனால அவன் ஒருவன் தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு. ஒரே தீர்வு உலகத்துல ஒரே ஒருவன் யாருன்னா எல்லாருக்கும் மேலான ஒருவன் சிவபெருமான் அவனுடைய. அதனால ஆசரு வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை. அந்த வீணை என்ன வீணை? அந்த வீணை என்ன வீணை சாமி? அந்த வீணை என்ன வீணை? முதுகுத்தண்டுன்னு சொன்னீங்க சார். யாரோட முதுகுத்தண்டு? திருவிக்கிரமனுடைய முதுகந்தண்டு. திருவிக்கிரமனுடைய முதுகந்தண்டு இருக்கிறப்போ திருவிக்கிரமுடைய முதுகந்தண்டையே வாங்கி, ஏன்னா அவருக்கு ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது. அதனாலதான் அவருக்கு பேர் மால்னு சொல்லுவோம். மால்னா என்னது? மால்னா மயக்கம்னு அர்த்தம். மால்னா மயக்கம். திருமால் என்ன பண்றாரு? அவருக்கு மயக்கத்துல இருப்பா. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தப்பான உதாரணம் சொல்றேன், என்னை தப்பா நினைச்சு கூடாது. சில பேர் இருப்பாங்க, அவங்க போய் அரசு தருகின்ற மிகப்பெரிய அந்த பானங்களை எல்லாம் குடித்து கொண்டு அவர்கள் ஏறி விடுவார்கள், ஆனால் இறங்க முடியாது. வீட்டுல இருந்து வெளியே போயிடுவாங்க, ஆனா வீட்டுக்கு வர தெரியுமா? வீட்டுல இருந்து வெளியே போயிடுவாங்க, வீட்டுக்கு வர தெரியாது. காரணம் என்ன? மாலு மயக்கம். அது போல மயக்கமாக இருக்கின்றார்கள். யாரு இருக்கா? மயக்கம். திருமாலுக்கு மயக்கம். திருமாலை விட அதிகமான மயக்கமுடையவர் யாரு? திருமாலுடைய அதிகமான மயக்கமுடையவர் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். எப்படின்னு பாருங்க. திருமாலுக்கே மயக்கம், திருமாலோட மயக்கமானவர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்ன மயக்கம்னா அத்தனை உயிர்களையும் என்னுடைய இன்பத்திற்கு நிகராக சுவைக்க வைப்பேன் என்ற மயக்கம் அவனுக்கு. எல்லா உயிரையும் பதம் தந்து விடணும், எல்லா உயிர்களையும் உயிர்வரச் செய்யணும்ன்ற அந்த மயக்கம் இருக்கிறனாலதான் அவனுக்கு பித்தன்னு பேர். ஏண்டா எல்லா உயிரையும் கொண்டு போக முடியுமா? எல்லா பிள்ளையும் பாஸ் பண்ண முடியுமா? ஒரு கிளாஸ்ல ஏதாவது ஒரு பிள்ளை மக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். எல்லா பிள்ளையும் பாஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த ஆள் என்னது? ஒரு பித்தன் தான். அதனால எல்லா உயிர்களையும் உயிர் செய்கின்ற ஆற்றல் உடைய ஒரு காலத்தால அவன் பித்தன். முக்கியமான செய்தி. இப்போ வேயுரு தோழி பங்கன் அப்படிங்கிற அந்த பாடல் எதுக்காகன்னா நவகிரகங்களை திட்டுற பாடல். நவகிரகங்கள் வேஸ்ட், அவைகளை தாண்டி யாரு? சிவபெருமான் தான் இருக்கா. அவனை நெஞ்சில நினைச்சா இந்த நவகிரகங்கள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நவகிரகங்களை மட்டுப்படுத்துற பாடல். இது எங்க எழுதி போட்டிருக்கோம்? நவகிரகங்கள் கிட்டே தான் எழுதி போட்டிருக்கோம். நவகிரகங்கள் கிட்ட இந்த பாட்டை பாடிக்கிட்டே என்ன பண்றாங்க? 9 தடவை சுத்தி வராங்க. இந்த பாட்டை பாடிக்கிட்டு 9 தடவை எதை சுத்தி வராங்க? அப்ப என்ன அர்த்தம்? அந்த 9 தடவை சுத்துறப்பையும் ஒண்ணு இந்த பாட்டை பாடாம சுத்தினா கூட பாவம் என்ன பண்ணுவாரு? சனீஸ்வர பகவான் பரவாயில்ல, சரி நம்மளை சுத்திதான் வரேன் போல, சரி கொஞ்சம் கம்மியா பண்ணுவோமே. சனீஸ்வர பகவான திட்டிக்கிட்டே இந்த 9 பாட்டை பாடுறப்போ என்ன பண்ணுவாரு? இவனுக்கு ஏதாவது காட்டுன்னு வந்தா, ஆனா கடைசியில என்ன உள்ள யாரு இருப்பா? அப்ப இருப்பான். என்ன சொல்ல வரேன்னா, புரிதல் இல்லாமல் பதிகம் பாடுவதனாலே எந்த பயனும் எப்போதும் இல்லை. புரிதல் இல்லாம பதிகத்தை பாடுவதனால் ஒரு காலத்துல செஞ்சாங்க, பதிகத்துக்குள்ள பாடணும்ன்றதுக்காக. இன்னும் அப்படியே பாடிட்டு இருக்க கூடாது. வேயுரு தோழி பங்கன் பாடிட்டும் நவகிரகத்தை சுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. வேயுரு தோழி பங்கன் பாடினாலே போதும்.
ஞாபகம் இருக்கிறத சுத்த வேணான்னு அர்த்தம். தொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்ற பாடல் பாடுறோம்ல, என்ன அது பாடலுடைய முடிந்த முடிவு என்ன? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படின்ற பாடல் பாடுறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே முடியுது. அந்த பாடலுடைய முடிந்த முடிவு என்ன? அந்த பாடல் தருகின்ற சங்கதி எது? சிவபெருமான் தான் நமக்கு துணையா இருப்பாரு கடைசி வரைக்கும். சரணாகதி தத்துவம், பூர்ண சரணாகதி தத்துவம். இறைவனை இறைவனுடைய திருநாமத்தை சொன்னா கடல்ல கட்டி போட்டா கூட அந்த திருநாமமானது நம்மளை கரையேற்றும். அதுதான் நம்மளுடைய வாழ்வின் அஸ்திவாரமே. அதான் பூர்ண சரணாகதி. நீற்றடையில போட்ட போது கூட சுவாமி அதுதானே பாடினாரு. பூர்ண திருநாவுக்கரசுடைய தேவாரம் முழுக்கவே அவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிற தத்துவம் தான். அதுலயும் நீங்க சொல்ற இந்த சொற்றுணை வேதியன் அவருடைய திருநாமம் தான் நம்மளுக்கு உய்வை தருங்கிறது தான். அது எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் ஈடேற்றி விடும், கரையேற்றி விடும் என்பதுதான் பொருள். ஆக சொற்றுணை வேதியன் பாடல்ல அப்படியே பாடி வர்றோம். நமச்சிவாய பதிகம்னு அந்த 10 பதிகம் பாடலினுடைய முடிந்த முடிவு என்பது என்னன்னா நமச்சிவாயம் என்று சொல்லுன்னு அர்த்தம். அந்த 10 பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிளீஸ் ஸ்பீக் ஆர் சாண்ட் நமச்சிவாய, நமச்சிவாயத்தை உருக்கொள் அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டை தான் உருவேத்துறமே தவிர நமச்சிவாயத்தை உருவேத்துறோமா? டவுட் தான். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த பாட்டை உருவேத்திக்கிட்டு இருக்கோம். நான் அந்த பாட்டையே 10 தடவை 15 தடவை 100 தடவை 250 தடவை அவர் சொன்னது அது இல்ல. மொத்த ஹரிச்சந்திர புராணமும் சொல்வது என்ன? மொத்த ஹரிச்சந்திர புராணம் சொல்வது ஒரே ஒரு வார்த்தை தான், சத்தியமேவ ஜெயத்தை, வாய்மையே வெல்லும். திரும்ப ஹரிச்சந்திர புராணத்தையே பார்க்க கூடாது. அந்த ஹரிச்சந்திர புராணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாதான் ஹரிச்சந்திர புராணத்தை நல்லா பார்த்ததுக்கு சமம். நான் இங்க நம்ம பட்டுக்கோட்டையில ஹரிச்சந்திர புராணம் போடுறாங்க போய் பாக்குறேன், நம்ம அறந்தாங்கிற ஹரிச்சந்திர புராணம் போடுறாங்க போய் பாக்குறேன், கோவையில ஹரிச்சந்திர புராணம் போய் பாக்குறேன். ஹரிச்சந்திர புராணத்தையே பாக்குறதுனால எந்த பயனும் இல்லை. சொற்றுணை வேதியன் பாடலை பாடுவதினாலே அது திரும்ப அந்த பாடலுடைய உட்பொருள் என்னன்னா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லு. நமச்சிவாய மந்திரம் தான் எந்த துயர் வந்தாலும் உன்னை காக்கும். உன்னை காக்கின்ற அருமருந்து நமச்சிவாயம் சொல்லிட்டாரு. குருநாதர் வாயிலிருந்து குரு தீட்கையாக கிடைத்த ஒரு பெருமந்திரம் யார் வாயிலிருந்து வருது? ஆதி குருநாதர். முதல் திருமுறை யார்தான் பாடினா? யார் பாடினா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் முதலாவதாக திருமுறை பாட ஞான சம்பந்தர் பாடுவதற்கு முன்னதாகவே பாட்டு என்ன பாட்டு தான்? பாட்டு என்ன பாட்டு? அதுதான் முதல்ல பாடுறார். அவர் தான் பாடுறார். யாரு? நாவுக்கரசர் தான் முதல்ல பாடுறார். நாவுக்கரசர் தான் முதல் திருமுறை பாடுறார். அதுக்கப்புறம் தான் ஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் இவங்க எல்லாம் பாடி வர்றாங்க. முதல் பாடல் நம்ம சாமி தான் பாடுறோம். ஆனா தொகுக்கும் போது யார் வர்றா? ஞான சம்பந்தர் வச்சு தொகுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அம்மா கோயில் மூத்த திருப்பதியை பாடுறாங்கல்ல, யாரு? நம்முடைய காரைக்கால் அம்மையார் யாருக்கும் முற்பட்டவர்கள், நாவுக்கரசருக்கும் முற்பட்டவர்கள். அம்மா பாடின அற்புத திருவந்தாதி நாவுக்கரசருக்கும் முற்பட்டது. அப்போ நம்ம பிரிச்சதுனால பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பாடின சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து, சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பொருள் அறியாம நீங்க என்ன பாட்டு சொன்னாலும் எத்தனை முறை ஓதினாலும் அதுல எந்த வித பலனும் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கான பலனும் இருக்கு. ஆனா பொருள் அறிந்து சொல்லணும். பொருள் அறிந்துட்டோம்னா உணர்ந்தார்க்கு உணர்வறியான். பொருளை விட்டுட்டு நாம மித்த எல்லாத்தையும் பண்றோம், பொருளை விட்டுட்டு. அதனால இதுதான் மாயை. 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான மாயை என்னன்னா, நான் விண்ணப்பிக்கும் போது எனக்காக அல்லாமல் உலகத்தாருக்காக விண்ணப்பிக்கும் போது என்னுடைய பாத்திரமானது சுத்தமாகவும் இறைவனுடைய அருள் கெடாதும் எல்லா உயிர்களுக்கும் வந்து சேர்கின்றது.
தினமும் உலக உயிர்கள் எல்லாம் நிலை பெற வேண்டும், உலக உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த உயிர்ல நீங்களும் இருக்கீங்க. அந்த பொதுநலமான வழிபாடு உங்களை மிகப்பெரிய நிலையிலே உய்விக்கும், உங்களை உயர்த்தும். நீங்க சொல்ற சொல்லெல்லாம் பலிக்கும். நீங்க செய்கின்ற தொடுகின்ற அத்தனை விஷயங்களும் ஜெயிக்கும். யாருக்கு வேணாலும் தொட்டு கொடுக்கலாம். நீங்க உங்களுக்காக இல்லாமல் பொதுநலமாக நீங்கள் செய்ய. இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நமக்கு கோவில்ல நம்ம கொடுக்கக்கூடிய பொங்கல் கூட இப்படித்தான் கொடுக்குறோம், எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம். அப்பதான் அது பலன் எல்லாத்துக்கும் வருது. கோவில்ல செய்கின்ற அந்த எல்லா செயல்களுமே என்ன பண்றோம், பொது நலமாகவே செய்கின்றோம். ஆனா விண்ணப்பம் வைக்கும் போது, கடவுளே எனக்கு அது கொடு, என் பிள்ளைக்கு அது கொடு, எங்க வீட்டுக்காரருக்கு அது கொடு, எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலை கொடு, எனக்கு அது அப்படின்னு கேட்கும் போது அதுல கிடைக்கலாம். அதுக்காக வேண்டும், தப்பு இல்லை, கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் உலக நன்மைக்காக நீங்கள் வேண்டும் போது அது கண்டிப்பாக உலக உயிர்கள் அத்தனை பேருக்கும் வந்து சேரும் என்பதை அடியே இங்கே ஒரு செய்தியாகும். அதுவும் இல்லாம பழமொழியை சொல்லுவாங்க ஐயா, ஊரா வீட்டு பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். உண்மைதான். ஊராம் பிள்ளை என்று சொல்லுகின்ற ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்க்கும் போது தான் பிள்ளை தானே. அது போல உலக நன்மைக்காக நாம் தவம் செய்யும் போது நம்மளுடைய நன்மை தானே பெருகும். அதனால அதை முதல்ல தெரிந்து கொண்டோம்னா மிகப்பெரிய மாயிருந்து நீங்களாம். முடிந்த அளவுல பிரச்சனை இருக்கா, பெருமானே உலக உயிர்கள் அத்தனை பேருக்கும் இன்பம் துன்பமில்லாத இன்பமான வாழ்வை தர வேண்டும் பெருமானேன்னு விண்ணப்பிங்கள. உங்களுடைய அந்த பிரச்சனை எவ்வளவு வேகமாக பனி போல கரைகிட்டது என்பது நீங்க உடனே உணர்வீர்கள். இன்னொன்னு, நமக்கு பஞ்சாயத்தா அடியார்களுக்கு கால் பண்ணி, ஐயா நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், நான் சொன்னா கேட்க மாட்டான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அடியார்கள் கிட்ட சொல்லும் போது, அடியார்கள் விண்ணப்பிக்கும் போது அதனுடைய பலன் இன்னும் மும்மடங்காக பெறுகின்றது. இதுதான் நமக்கு திருமுறையும் பெரிய புராணமும் தந்த செய்தி. திருமுறை தந்த செய்தி, தனக்காக அவர்கள் எதையும் வேண்டுவதில்லை. பெரிய புராணம் செய்த செய்தி, தான் வேண்டுவதை விட அடியார்கள் விண்ணப்பித்தால் அதற்கு பலன் அதிகமாக விரைவாக வந்து சேரும். இறைவனுக்கு செய்கின்ற தொண்டை விட அடியவர்களுக்கு செய்கின்ற தொண்டு நமக்கு பல்வேறு விதமாக பெருகி பெருகும். இதுதான் 12 திருமுறையினுடைய முடிந்த முடிவு. சரி, இப்போ பாட்டுக்குள்ள போயிடலாம். முக்கியமான வரி மாவார ஏரி இறுதி பாடல். சாமி இறுதி பாடல் தான், இதோட நம்ம நிறைவு செய்யறோம். மாவார ஏரி மதுர நகர் புகுந்தருளி தேயார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ. சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள் பாட முடியுங்களா சுவாமி? இந்த பாட்டு 20வது பாட்டு, திருப்புவல்லி 20வது பாட்டு, 13வது. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாற ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேர்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோகி வந்தம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவார்கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்க சுவாமி. பிரேமா அம்மா, அம்மா மாவாரி திருச்சிற்றம்பலம். மாற ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேயார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குற்றவேல் கொண்டருளும் பூவார் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவார் கழல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவல்லி கொய்யாமோ. மீனாட்சியம்மா சுவாமி தங்கள் திருச்சிற்றம்பலம். மாவாலை ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தே எம்மே குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ. பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றிங்க. மகிழ்ச்சி. நானே கூப்பிடானது மகிழ்ச்சி. ஆக இந்த 20வது பாடல் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா,
மாயா விஷயங்களிலிருந்து நீங்க வேண்டும். 19 மாயை நம்ம தாண்டி வந்துட்டோம். 20வது மாயை, இதுதான் முடிந்த மாயை. இந்த மாயையை எப்படி நம்ம கடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல மாவார ஏறி மதுர நகர் புகுந்தருளி. மா என்றால் நிறைய பொருள் இருக்கு. மா என்றால் குதிரை என்று பொருள். இங்க மா சிவபெருமான் குதிரை மேல ஏறினான். மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி மதுரைக்கு வருகின்றான். ஏன்னா மதுரையிலே ஒற்றை சேவகனாக, ஒற்றை குதிரை சேவகனாக வந்து யார் வந்து காட்டுறான்? நம்மளுடைய சொக்கநாத பெருமான் நரியை நரியாக்கி செய்கின்ற லீலைகளை செய்கின்றார். நம்மளுடைய புராணத்துக்கும், நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்திற்கும் திருமுறைக்கும் நிறைய இடங்கள்ல சம்பந்தம் வருது. ஆனா இந்த சம்பந்தம் அருமையான சம்பந்தம். என்னன்னா, அந்த இது வந்து நரியை பரியை நரியாக்கியதும், புட்டிற்கு மண் சுமந்ததும், பிறம்படி பட்டதும், இது எல்லாமே நமக்கு வருகின்ற அந்த திருவிளையாடல் புராணத்துல வருகின்ற செய்தி அப்படியே திருமுறையில வருது. திருமுறையில இந்த மாவார ஏரி, ஏன்னா சிவபெருமானுடைய வாகனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய வாகனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாகனம் ரிஷப வாகனம். ஆனா சிவபெருமானுடைய அபிஷியல் வாகனம் எது அப்படின்னா அது புரவி என்ற குதிரை. அதுதான் தசாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு அபிஷியலான வாகனம் குதிரை தான். அந்த குதிரை எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்க பரி என்ற குதிரையாக சிவபெருமானுக்கு வருது. பரி என்றால் பழக்கப்பட்ட, சவாரிக்கு பழக்கப்பட்ட குதிரை பரி. சவாரிக்கு பழக்கமில்லாத குதிரை தான். அப்போ இங்க மா என்ற பரி ஏறி வருகின்றான். எந்த குதிரை பழக்கமா இருக்கோ அது மேலதான் ஏறி வருவான். எந்த குதிரை பழக்கமா இருக்கோ அது மேலதான் ஏறி வருவான். இங்க சிவபெருமான் குதிரை பரி என்று சொல்லுவதனுடைய மூச்சுக்காற்று. நம்ம மூச்சுக்காத்தை பழக்க மூச்சுக்காற்றிலே ஏறி வருவான் சிவபெருமான். மூச்சுக்காற்று எப்ப பழகும் அப்படின்னா, நாம் தவங்கள் செய்யும் போது மூச்சுக்காற்று பழகும். தவங்கள் செய்யும் போது நம்ம மூச்சுக்காற்று குதிரையாக இருக்கக்கூடிய மூச்சுக்காற்று, நரியாக இருக்கக்கூடிய மூச்சுக்காற்று பரியாக மாறும். தவம் என்பது என்ன? சைவத்திலே தவம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா, தவம் என்பது, சைவ தவம் என்பது எங்கேயோ மரத்து கீழே குத்து வளர்ற வரைக்கும் உட்காந்து தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு தவம் செய்வது தவம் அல்ல. சைவ தவம் என்பது 4 வகை தவம். அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வகை தவம். இதுல ஒரு பம்பர் பிரைஸ் இருக்கு. சரியை கிரியைக்கு தான் உழைக்கணும், சரியை கிரியை யோகத்துக்கு தான் உழைக்கணும். இது 3 உழைச்சிங்கன்னா ஞானம் தன்னால வரும். 3 எடுத்தா 1 ஃப்ரீ. ஆடி ஆஃபர் 3 எடுத்தா 1 ஃப்ரீ அப்படின்னு பெருமான் கொடுக்குறது. அதுவும் ஃப்ரீயா, எப்பயுமே ஃப்ரீயா கொடுக்குற பொருள் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு 3 பொருள் வாங்குறீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு 3 பாத்திரம் வாங்கினா ஒரு பாத்திரம் ஃப்ரீன்னு வாங்க. இந்த 3 பாத்திரம் நல்ல பாத்திரமா வாங்கியிருப்போம். கொடுக்குற ஃப்ரீ பாத்திரம் எப்படி இருக்கும்? எப்பயுமே கொஞ்சம் டுபாக்கூரா இருக்கும். பாத்தீங்களா? கொடுக்குற ஃப்ரீ பாத்திரம் பாத்தீங்கன்னா ஏதோ கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ 3 பாத்திரம் எடுத்திருப்போம், 3 ட்ரெஸ் எடுத்திருப்போம், 1000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு. 4வது ஒரு சேலை புடவை ஃப்ரீன்னா அந்த ஃப்ரீ புடவை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு பெருசா நல்லா இருக்காது. அது பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ உப்பு கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். ஆனா இங்க பெருமான் பாத்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம்னு 3ஐயும் சாதாரண பொருளை செஞ்சுட்டு அவன் கொடுக்குற ஃப்ரீ இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தோட பெருசு. சரியை, கிரியை, யோகத்தோட பெருசு. 3 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறானே சிவபெருமான், அந்த 3 வாங்கி 1 கொடுக்கக்கூடிய ஃப்ரீயா கொடுக்குறது ஞானம். ஞானம் ஃப்ரீயா கொடுக்குறான். எங்கேயாச்சும் யாராவது கொடுப்பாங்களா? எங்கேயாச்சும் யாராவது கொடுப்பா? சிவபெருமான் நீங்க சரியைக்கு தான் உழைக்கணும், நீங்க கிரியைக்கு தான் உழைக்கணும், நீங்க யோகத்துக்கு தான் உழைக்கணும். ஞானம் தன்னாலே விளைவது. ஞானத்தை உழைச்சு வாங்க முடியாது. ஞானத்தை எங்க போய் உழைச்சாலும் எந்த கடையிலையும் கிடைக்காது. அது தன்னால வரும். நீங்க செடிக்கு தண்ணி ஊத்தலாம், செடிக்கு வேலி போடலாம், செடியில இருக்கக்கூடிய களையெல்லாம் எடுக்கலாம். ஆனா செடியில பழம் வரணும்னா செடிதான் விடணும். இல்ல நாம விட முடியுமா? நாம தண்ணி விடுற மாதிரி பழத்தை நாமளே விட முடியுமா? பழம் தானே விளையணும். அது போல ஞானம் என்பது என்னது? தானே விளையும். ஞானம் என்பது என்ன? நமச்சிவாயவே ஞானமும் நமச்சிவாயவே நானரீச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமச்சிவாயம்தான் ஞானமும். ஆக அந்த நமச்சிவாயத்தை உடலால செஞ்சா சரிகை,
நமச்சிவாயத்தை உடலாலும் மனத்தாலும் செய்தா கிரியை, நமச்சிவாயத்தை மனதால மட்டும் பிடிச்சா யோகம். இந்த மூணையும் பிடிச்சனால நமச்சிவாயம் நமக்குள்ளேயே விளையும். அந்த நமச்சிவாயம்தான் ஞானம். அந்த ஞானத்தை பெருமான் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்னா, மாவார ஏறி. அவன் நம்முடைய மூச்சு காத்த நாம பழக்கணும்னா, திருமூல சொன்ன ரேஷியோ என்ன? திருமூல என்ன சொன்னார்னா 1:4:2. என்னடா இது, முறுக்குக்கு மாவு கப்பு போடுற மாதிரி கரெக்டா சொல்றீங்க. ஒரு பங்கு அரிசி, 4 பங்கு உளுந்து, 2 பங்கு பொட்டுக்கடலை மாவு, இதெல்லாம் கலந்தோம்னா முறுக்கு மாவு வந்துடும் இல்ல? அந்த மாதிரி 1:4:2. 1 பங்கு மூச்சை இழுத்து ரேசித்து, 4 பங்கு கும்பித்து, அதுல 2 பங்காக நாம 4 பங்கு ரேசகம், கும்பகம், பூரகம். கரெக்டா நான் சொன்னது கரெக்டா? ரேசகம்னா இழுக்கிறது, பூரகம், கும்பகம், ரேஷகம். பூரகம் மணிக்கணும். பூரகம், கும்பகம், ரேசகம். பூரகம்னா உள்ளிழுத்தல், கும்பகம்னா நிறுத்துதல், ரேசித்தல்னா விடுதல். எவ்வளவு பூரகம் பண்ணணும்? 1 மடங்கு. 4 மடங்கு கும்பிக்கணும், 2 மடங்கு ரேசிக்கணும். அதாவது விரல் கடை எடுத்துக்கோங்க எல்லாரும். விரல் கடை தெரியுதா? விரல் கடை தெரியுதா எல்லாருக்கும்? விரல் கடை. இந்த விரல் கடையில மேக்சிமம் லிமிட் கொடுத்திருக்காரு சுவாமி. மேக்சிமம் லிமிட் என்னன்னா 8 இழுத்து 64 உள்ள வச்சு 16 வெளிவிடுறது. இதுக்கு மேல உலகத்துல எந்த ஆன்மானாலையும் செய்ய முடியாது. மேக்சிமம் லிமிட் என்னன்னா 8 அங்குல மூச்சு இழுத்து, 8 விரல் கடை அளவு மூச்சை இழுத்து, எது 1:4. 4னா 8 4 32 தானே வருது. மன்னிக்கிறது, 16 அங்குலம் மூச்சு இழுத்து, 16 4 பெருக்கினா 64. 16 அங்குலம் மூச்சை இழுத்து 64 அங்குலம் மூச்சை கும்பித்து 32 அங்குலம் மூச்சை வெளிவிட்டதுதான் கணக்கு. இந்த கணக்கை மீறி யாரும் செய்ய முடியாது. இல்லங்க, நான் 16 அங்குலம் மூச்சு, நான் 17 அங்குலம் மூச்சு இருக்குன்னா எந்த கொம்பனாலையும் முடியாது. 16 அங்குலம் மூச்சை இழுத்து 64 அங்குலம் மூச்சை கும்பித்து 32 அங்குலம் மூச்சை. அங்குலம்னா நீங்க இந்த அங்குலம் கிடையாது, இந்த முளம் கிடையாது. ஒரு அங்குலம்ன்றது என்னது? விரல் கடை. நீங்க மூச்சு இழுக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த விரலை பிடிச்சுக்கணும். சிப 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 சிப. எத்தனை ஆச்சு? 4 2 8 ஆச்சா? இது மாதிரி திரும்ப அது மாதிரி இந்த 4 விரல்ல 2 தடவை வந்துட்டீங்க, அந்த அளவுக்கு மூச்சு எடுக்கணும். திரும்ப இது எத்தனை தடவை எண்ணணும்? 64 எண்ணணும். அப்போ அவ்வளவு நேரம் மூச்சு யாருனாலையும் நிறுத்த முடியாது. 64 மூச்சை இழுத்து அப்புறம் எவ்வளவு விழும் வெளியில? 32 அளவுக்கு வெளியே வரும். 32 அளவுக்கு வெளியே வரும். இதுதான் கணக்கு. இது நீங்க அங்குலம்னா இந்த அங்குலத்தை நினைக்காதீங்க. செகண்ட் கிடையாது. செகண்ட்னா இந்த செகண்ட் கிடையாது. இந்த அங்குலத்தை தொடரும்ல, அதான் டைம். இந்த அங்குலத்தை தொடர்றதுதான் டைம். நீங்க ஃபாஸ்டாவும் சொல்லலாம். ஆக இதுதான் நம்ம சாமி சொல்லி கொடுத்த மேக்சிமம் பிராணாயாமத்தினுடைய விஷயம். இதுக்கு மேல எந்த கொம்பனாலையும் செய்ய முடியாது. அப்போ திருப்பி சொல்லுங்க சாமி இந்த பிராணாயாமம். இது என்னன்னா 16 அங்குல மூச்சை இழுத்து 64 அங்குல மூச்சை கும்பித்து 32 அங்குலமாக மூச்சை ரேசிப்பதுதான் மேக்சிமம் லிமிட். அதுக்கு மேல பண்ண முடியாது. இதை செய்யணும் அப்படின்னா பல கோடி யுகம் தவம் செய்யணும். இதை செய்யறதுக்கு, இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு. நீங்க 16 மூச்சு எடுத்துருவீங்க, 64 பிடிக்கிறோம்ல, அங்கதான் முடியாது. மூச்சு எழுத்துடலாம், யார் வேணாலும் 16 மூச்சு எடுத்துடலாம். கும்பிக்கிறோம்ல, கும்பிக்க கூட முடியும் சில பேர்னால. அதை வெளியே விடுறாங்கல்ல, டக்குன்னு பலூன்ல குத்துனா என்ன ஆகும்? பலூன் ஊதி டப்புன்னு குத்துனா டப்புன்னு அடிக்கலாம். அது மாதிரி டப்புன்னு மூச்சு வெளியே போயிடும். அது 32 அங்குலமா விட முடியாது. இதெல்லாம் பெரிய வித்தை. இதெல்லாம் ஒரு பெரிய வித்தை. இந்த வித்தையை செய்யறதுக்கு பதிலா என்ன சொல்றது அவரு? இவ்வளவு தூரத்துக்கு நீ வித்தை செய்ய வேணாம், நீ எந்த உயிர்களிடத்தும் துவேஷம் பார்க்காம, எந்த உயிர்களிடத்தும் துவேஷம் பார்க்கலன்னா 1:4:2 மூச்சை கும்பித்து ரேசித்து பூரித்து செய்ததற்கு சமம். எந்த உயிர்களிடத்தும் எனக்கு கோபம் இல்லை, எந்த உயிர்களிடத்தும் எனக்கு கோபமே இல்லைன்னு ஸ்டேட் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஆன்மா 100% லிமிட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க இல்ல என் மேல யாருனாலையும் கோவப்படாம கோவப்பட்டுதான் இருக்க முடியுது அப்படின்னா இந்த பயிற்சியை செய்யுங்க, யார் மேலையும் கோவம் வரும்.
உலகத்தினுடைய நிலையாமை தன்மை தெரியும். சுவாமியை கும்பிடும் போது நீங்க மூச்சு பயிற்சியெல்லாம் உட்கார்ந்து தனியா செய்யக்கூடாதுன்னு தான் ஒரு 8 விளக்கு ஏத்துங்க. சாமிக்கு மலர் தொடுக்கும் போது மூச்சு நின்றோம், பூ விளக்கேற்றும் போது மூச்சு நின்றோம், அபிஷேகம் ஊற்றும் போது மூச்சு நின்றோம், அவனுக்காக தம்மு கட்டி திருப்புகள் பாடும் போது மூச்சு நின்றோம், அவனுக்கு தீபம் காட்டும் போது மூச்சு நின்றோம், மணி அடிக்கும் போது மூச்சு நின்றோம். இது எல்லாம் கும்பித்தல் மொத்தமா நீங்க வெளியே வர்றப்போ நீங்க உங்களுடைய மூச்சு பலகாலம் சிவப்பூசையில நின்றோம். அதனாலதான் உங்களுக்கு சிவப்பூசை பண்ணா மத்தவங்க மேல என்ன வருது இல்ல, கோபம் வரதில்லை. ஆனா இப்ப சிவப்பூசை பண்றதுலயே கோபம் வருது. என் இடத்துல அவன் உட்காந்துட்டானே, நான் உட்காந்து எப்பயும் சிவப்பூசை பண்ற இடத்துல உட்காந்துட்டானே, சாமி கொஞ்சம் போல போ டேய், சாமிக்கு வச்சு இப்பதான் நான் பத்திரமா பறிச்சுட்டு வந்தேன், இவன் வேணும்னா இவனுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் கிட்ட இருக்கிற பூ எடுத்துட்டு போய் சிவப்பூசை பண்றானே. சிவபூசை பண்றதே துவேஷம் இல்லாம, துவேஷம் என்ன, சின்னதா மாற்றம் இருக்கக்கூடாது. இது வேற உயிர் அது வேற உயிர் மாற்றம் இருக்கக்கூடாது. நாய் நமக்கு முன்னாடி நின்னாலும் சரி, ஒரு நாட்டினுடைய மன்னன் நின்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஆன்மான்னு எண்ணக்கூடிய நினைப்பை தருவதுதான் சிவபூசை. அந்த சிவபூசை இல்லாம சிவபூசை பண்ணிட்டு இருக்கிறப்பவே நம்முடைய முதலமைச்சர் வந்து என்ன பண்ணிடுறோம், எந்திரிச்சு நின்றோம், ஐயா வாங்கய்யா, வராதவங்க வந்துட்டீங்க உட்காருங்க அப்படின்றோம். என்ன காரணம், சிவபூசை செய்யும் போது எல்லா ஆன்மாவும் சமம். எத்தாண்டு நிற்கிறது, நாய் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அனைத்து ஆன்மாக்களும் சமம் என்று நினைப்பதற்காகத்தான் சிவபூசை. அது செய்யாம நான் எத்தனையோ முறை சிவபூசை பண்றேங்க, எனக்கு எல்லாரையும் மன்னிச்சிருவேன், ஆனா எங்க மாமனாரை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள இருந்ததுன்னா எத்தனை சிவபூசை செய்து என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் நான் மன்னிப்பேங்க, ஆனா அந்த எங்க வாக்கிய தகர எங்க பங்காளி ஒருத்தர் இருக்காருங்க, ஒரு இடத்த விட்டுட்டாரு, அவரை மட்டும் என்னால மன்னிக்க முடியும். என்னன்னு தெரியலங்க, நான் என்னமோ சிவபூசை பண்றேன், திருவாசகம் முற்றுவல் செய்யறேன், கழுத்து ருத்ராட்சம் போடுறேன், கோயில் தளத்துக்கு போறேன், ஆனாலும் அவரை பார்த்தா பத்தி எரியுதுங்கன்னா நீங்க சிவபூசை பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். எந்த உயிர்களையும் சமமா நினைக்கக்கூடிய ஆற்றலை தருவதுதான் சிவபூசை. நீங்க இப்படி வச்சுக்கலாமே, நீங்க சிவபூசையே பண்ணல, ஆனா எல்லா உயிர்களையும் சமமா நினைக்கிறீங்கன்னா பல கோடி யுகங்களாக, இன்னும் பல கோடி யுகங்களுக்கு மேலாக நீங்க சிவபூசை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். சிவபூசை என்பது அனைத்து உயிர்களையும் சமமா நினைக்கக்கூடிய ஆற்றலை தருவது. அதுக்காகத்தான் இத்தனை பேர் 12 திருமுறையும் படிக்கிறது ஒன்னே ஒண்ணுக்காகத்தான். எனக்கு ஏழை பணக்காரன் வேற இல்ல, எனக்கு காசு இருக்கிறவன் காசு இல்லாத வேற இல்ல, சொந்தக்காரன் விலைக்கு இருக்கவன் வேற இல்ல, இன்னைக்குதான் சிவபூசை பண்றவங்க, பல வருஷம் பல சிவபூசை பண்றவங்க, அவங்களுக்கு எனக்கு 2 பேத்துக்கும் பேதம் இல்ல, குழந்தை சின்னவங்க ஆண்பால் பெண்பால் என்பதுக்கு யாருக்கும் பேதம் இல்லைன்னு நினைக்கிற அந்த நினைப்பு வருவதுதான் முழு சிவபூசையினுடைய பலனே. அது இல்லாம எத்தனை முறை சிவபூசை செய்தாலும், எத்தனை முறை தீர்த்தங்கள் ஆடினாலும் அந்த தீர்த்தமும் சிவபூசை முழு பயனை தர முடியாது. அம்மா மீனாட்சி அம்மா சொல்லலாம் சுவாமி. இல்லைங்க சாமி, இன்றைக்கு காலங்கள்ல பேரூர் கோவில்ல நான் முழுக்க இருக்கிறேன். நிறைய திருக்கூட்டங்கள் வந்து அங்க வர்றதை நான் பாக்குறேன். அது என்னமோ தெரியல, நமக்கு அது ஒரு தொத்து வியாதியா அல்லது என்ன காரணம் தெரியல, இந்த திருநீரும் ருத்ராட்சமும் சுவாமி நமக்கு கொடுத்த பிச்சை. இந்த கேவலப்பட்ட உடம்புக்கு திருநீர் வச்சுக்க சொல்லி, கழுத்துல ருத்ராட்ச மணி போட்டுக்க சொல்லி, வாயில தேவாரத்தை பாடுறதுக்கு சொல்லி சுவாமி போட்ட பிச்சை கண்ணா. ஆனா அதுவே ஆணவமா மாறிட்டு இருக்குது. நான் தான், எனக்கு தான் தெரியும். அது சில இடங்கள்ல நான் கண்ணார பாக்குறேன். அது எப்படி சுவாமி இந்த மாதிரி அந்த ஆன்மாவுக்கு எல்லாம் கொடுத்து ஆணவத்தையும் கொடுத்துறாரு. ஏன் சாமி, ஏன் விளையாடுற, நீ இப்படியே விளையாடுற அவர்கிட்ட அப்படிதான் நல்லா கேக்குறேங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற பிச்சை சாமி போட்டிருக்காரு. நம்ம இந்த உடம்புங்கிற இந்த பிச்சை கூடையில, இந்த பிச்சைங்கிற இந்த உடம்புக்குள்ளார எல்லாம் கொடுத்திருக்காரு. நல்லா பேசுறதுக்கு கொடுத்திருக்காரு, பாக்குறதுக்கு பார்வை கொடுத்திருக்காரு, நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்க இவ்வளவு அகலமான நெத்திய கொடுத்திருக்காருன்னு, கழுத்தை கொடுத்திருக்காரு, இந்த ருத்ராட்ச மணி போட்டுக்கிற கழுத்தை கொடுத்திருக்காரு. ஆனா பக்குவம் இல்ல, பக்குவம் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும். ஏன்னா மனம் அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கு. அடியாறுகளுக்குள்ளார அததான் சொல்ல வந்தேன், ஆண் பெண் பேதம் கிடையாதுமா. இந்த உணர்வு வேணும். உலகத்தில் உள்ள அத்தனை பொருளுமே சுவாமியோட அடிமை பொருள்கள், எல்லாம் உடைமை பொருள்கள், உயிர்கள் எல்லாம் அடிமை பொருள்கள். சரிங்களா? எல்லாமே பெண்பால் தான். இப்ப நீங்களும் பெண்பால் தான், நானும் பெண்பால் தான். தலைவன் ஒருவன், அவன் மட்டும்தான் ஆண் வர்க்கத்தின் தலைவன், அவன் மட்டும்தான்.
சுவாமி மட்டும்தான் தலைவன். மற்ற எல்லா ஜீவராசிகளுமே பெண் வர்க்கம் தான். நம்ம படிச்ச திருமால்ல இருந்தும் சரி, பிரம்மனாக இருந்தாலும் சரி, இந்திரர்களா இருந்தாலும் சரி, 33 தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஆன்மாக்களுமே பெண் வர்க்கம். ஆனா இந்த ஆண் பெண் பேதங்கிறத உனக்கு இவ்வளவுதான், நீ இததான் செய்யணும், இதை தாண்டி நீ வராத சொல்றாங்க. அதையெல்லாம் மீறிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண் பெண் நீங்க எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாவே சொல்லலாம் தங்கம். இந்த ஆண் பெண் பேதத்தை தயவு செய்து நீங்க பாக்காதீங்க. ஒரு பெண் சபையில வந்து நிக்கிறான்னா அவளை நீங்க வந்து ஆணவக்காரியாகவோ அல்லது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. சுவாமி அவளுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணிருக்கிறார். சுவாமி பண்ணாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா தங்கம்? கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட பேச முடியுமா? நான் சுவாமியோட அனுகிரகம் இல்லைன்னா பேச முடியுமா? உண்மைதான் சாமி. அம்மாவோட திரும்ப தரிசனம் கிடைச்சதே அடியின் தவமா தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு பார்த்ததுமே வகுப்பு போயிட்டு இருக்கு போலாம். அவனுக்கு இவ்வளவு நேரம் பேரூர்லதான் இருந்தாங்க. எனக்கு எல்லாம் கொடி கத்துங்க. ஒரு வாரமா பணி, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட பணி செய்துட்டு இருக்கிறோம். சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து இன்ப துன்பம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த சரீரத்துல கொஞ்சம் ரத்தம் ஓடுது இல்லையா, இந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நம்ம வாழ்றோம். கண்ணு பாக்குது இல்ல, இந்த காது கேக்குது, இந்த வாய் பேசுது. அப்ப சில இடங்கள்ல வந்து ஆற்றாமை, இந்த ஆற்றாமை ஆனது கோபமாக, அழுகையாக இதெல்லாம் வருதுங்கண்ணா. பெண்ணுங்கிறதுனால உதாசீனப்படுத்தாதீங்க. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணுக்குரிய மரியாதை கொடுக்காத எந்த ஒரு இடமும் வெற்றி அடையாது. அதனாலதான் சுவாமி தன்னுடைய உடம்புல சரிபகுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நடராஜனுடைய திருநாடனத்துல இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்துல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். சுவாமி தன் கடைக்கண் வந்து அம்பாளதான் பாத்துட்டு இருக்கோம். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லி பொறுப்பையே அம்மா கிட்டதான் கொடுத்திருக்காரு. அதுதான் ஆற்றல் சக்தி. உலகத்திற்கு யாருக்கு என்ன தேவையோ நீ பாரு அப்படின்னு அருள் சக்தி தானே அம்பா. அவதானே எல்லாத்துக்கும் அருள் கொடுக்கறா, வேண்டியதவாறு கொடுக்கறா இல்லையா? யாராருக்கு என்னென்ன தரணும்னு பார்த்து கொடுக்கறது அம்பாள் தானே கொடுக்கறா. அப்பேற்பட்ட சிவசக்தி சொரூபமாகிய பெண்களுக்கு ஏன் வந்து இப்படி ஒரு நிறைய இடத்துல இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. விண்ணப்பம் வைக்கலாம். நன்றிங்க சாமி, நன்றிங்க மீனாட்சி அம்மா. உண்மையிலேயே அடியன் வந்து எப்பொழுதுமே நம்ம தொடங்கும் போது ஆலவாய் சொக்கன அங்கேற்கண்ணி மீனாட்சின்னு சொல்லிதான் ஆரம்பிப்போம். இன்னைக்கு அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு வந்தது, அடியன் வந்து அன்னை அங்கேற்கண்ணியே வந்தது போல நினைக்கிறேன். இதுல ஒரு செய்தி மட்டும் இங்க நான் எல்லா சபையிலையும் அடியன் இதையும் நான் உறுதி செய்யறேன், பதிவு செய்யறேன். எந்த கூட்டம் எப்படியோ தெரியாது, ஆனா திருவாசக சிந்தனையில எங்களுடைய அடியவர் கூட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பாலின வேறுபாடு எங்களுக்கு வந்ததே கிடையாது. எய்தாப் நிக்கிறது ஒரு பெண்ணுன்னு தெரியவே தெரியாது. இவங்களும் திருநீர் வாங்குவாங்க, திருநீரை தொட்டுதான் பூசுவாங்க அடியார்கள். யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் சின்னதாக இவங்க ஆண் இவங்க பெண், இவங்க வயதுல மூத்தவங்க இவங்க சின்னவங்க, குழந்தைகள் முதற்கொண்டு திருவடி வீழ்ந்து வணங்கக்கூடிய மிகப்பெரிய இடமாக இதை மாத்தி வச்சிருக்கோம் சாமி. ஏன்னா சிவபூசையை தப்பா கத்து கொடுத்துருக்காங்க. சிவன் மேல திருநீரோ சிவன் மேல அந்த தூப தீபங்களோ போடுறதுதான் சிவபூசை அல்ல. அது காமிக்கிறதுனால நமக்குள்ள உள்ள மாற்றம் ஏற்படணும்ன்றதை யாருமே சொல்லி தரது இல்லை. சிவபூசை எப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நியமம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இங்க 16 ரகத்துல பூசுங்க, கிழக்க பார்த்து நில்லுங்க, இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தை சொல்லி தரவங்க இதனால விளைகின்ற உள் விளைவை சொல்லியே தராதனால உள்ளுக்குள்ள யாருக்கும் எதுவுமே விளைகிறது இல்லை. ஆனா இங்க சாஸ்திரத்தையே சொல்லித்தராம உள் விளைவை மட்டுமே சொல்லித்தரனால இங்க உள்ள அடியவர் பெருமக்களுக்கு ஆண் பெண் பேதம் இல்லவே இல்லை சாமி. அது நாங்க எங்க உணர்ந்தோம்னா ஜெகதீஷ் அம்மா அவங்களுடைய கல்யாணத்துல உணர்ந்தோம். ஜெகதீஷ் அம்மா அவங்க பையன் கல்யாணத்துல எல்லா திருவடியிலிருந்து வழங்கும் போது பெரியவங்க 90 வயசு பெரியவங்க உள்ளதாங்க, அவங்க சின்ன வயசு குழந்தைங்க காலில நாங்க உள்ளுறோம். பெரியவங்க சின்னவங்க கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, யார் என்னன்னு கிடையாது. அவர்கள் அத்தனை பேருமே பேரு பெற்றவர்களாக விளங்கினாங்க. அதை ரொம்ப நம்ம அடிக்கடி சிலாகித்து கொண்டோம். அந்த வகையில நீங்க தவம் செஞ்சிருக்கோம். இந்த இடத்துல எங்கல்ல நம்ம, ஏன்னா மீனாட்சி அம்மா எப்ப வந்தாங்க இல்ல எனக்கு தெரியும் நம்ம திருக்கூட்டத்துல எப்படி இருக்கு. நான் எப்பயாவது ஒரு நேரம் வந்தாலும் கூட முழுமையான சுதந்திரம் எனக்கு இருக்குது. நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நான் ஏதாவது சொல்ல வந்தா கூட கேக்குறது, அந்த இதெல்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆசிரியராக இருந்து என்னுடைய உடல்நிலை சரியில்லாம போய் நான் தொடர்ந்து நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாதனால நான் வந்து அப்படி பணியை விட்டு நின்னுட்டோம். ஆல்ரெடி நம்ம சமயத்துக்குள்ளார நீண்ட காலமாக இருந்ததன் காரணமா ஒரு திருக்கூட்டத்தை நம்ம வந்து
மேன்மைகள் சைவ நீதி பதிவு செய்யப்பட்ட ஒரு திருக்கூட்டத்தை நம்ம அறக்கட்டளையாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மாக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவங்க சொல்றாங்க, இந்த அம்மா 4 பேத்துக்கு பதிகம் சொல்லி கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு போலாம்ல. இதெல்லாம் இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. அப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுன்னா, இதுக்கெல்லாம் என்ன வேலைன்னா உனக்கு என்ன அந்த சில விஷயங்கள் நம்மள தூண்டி விடுறாங்கல்ல. அப்ப என்னுடைய மனசு வந்து சில நேரங்கள்ல, சுவாமி நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் பட்டிப்பட்டு அப்படிதான் சொல்லேன். நீ ரொம்ப தப்பு பண்ற சாமி. என்ன பேசுறதுக்கு நீ என்னை பத்தி பேசுறதுக்கு நீ அனுமதி கொடுத்திருக்கிற. உன்னுடைய மக தானே நானு. உன்னுடைய கோயில்ல பிச்சனாக்கினாய், கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய், உன்னுடைய சரணாகதியில நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க பாருங்க, அடியேனும் அந்த அனுபவத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. உன் கோயில் வாழ பிச்சை நாட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நானு, என்ன பேசுறதுக்கு அனுமதி நீ கொடுத்திருக்கிய. கொடுக்க கூடாது. பெண்களுக்குரிய மரியாதை எந்த இடத்துல குறைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல சைவம் கீழே போகுதுன்னு அர்த்தம். திருவேடத்தை போட்டுக்கிட்டு தங்கம், இது கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. என்னடா மீனாட்சி அம்மா என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு இப்படி சொல்றாங்க. பெண்களுக்குரிய மரியாதை எந்த இடத்துல குறைக்கப்படுகிறதோ அந்த இடம் வளர்ச்சியிலிருந்து ஒரு படி கீழே இறங்குதுதான் பேரு. அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னது. சுவாமியே தன்னுடைய கடைக்கண்ல ஜாடையா சொல்றாரு, அம்மா என்னோட பொண்டாட்டி சம்சாரமே, இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன வேணுமோ பார்த்து பண்ணு. என்கிட்ட வந்து கேட்டா நான் வாரி கொடுத்துருவேன். என்கிட்ட வந்தா நான் வாரி கொடுத்துருவேன். உனக்குதான் தெரியும் யாராருக்கு என்ன வேணும்னு. நீதான் பெத்தவ, உனக்குதான் தெரியும்னு சொல்லி சுவாமி வந்து பொறுப்பு அம்மாள்கிட்ட கொடுத்திருக்கிறான். பெண் செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யணும் சாமி. எங்களுக்கு தெரியும் மீனாட்சி அம்மா, உங்களுடைய பணியா இருக்கட்டும், உங்களுடைய உள்ளமா இருக்கட்டும், உங்களுடைய நினைப்பா இருக்கட்டும், அத்தனையும் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்ற மாதிரி நல்ல உள்ளத்தை தான் இந்த உலகம் துளையிடும். நல்ல உள்ளத்தை தான் இந்த உலகம், நல்ல காய்ச்ச மரத்தை தான் இந்த உலகம் கல்லெறியும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, அடியனுக்கும் ஏற்பட்ட விஷயம் தான். எத்தனையோ நம்ம நல்லது செய்ய போனா மட்டும்தான் இவங்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க இதை நோக்கி பண்றாங்க, இவங்க பணத்தை நோக்கி பண்றாங்க, இவங்க அதை நோக்கி பண்றாங்க. அதை விட ஒரு வார்த்தை என்னன்னா, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நம்மளுடைய லைஃப் அவங்க டிசைட் பண்றாங்க. நம்மளுடைய செயல்பாடுகளை இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. சைவத்துக்குள்ள ஆண் பெண் பேதம் கிடையாது. நீ ஒரு நாள் வந்தாலும் சைவர் தான், 9000 வருஷம் இருந்தாலும் சைவர் தான். நீ என்னைக்கு திருநீர் வச்சுக்கிட்டியோ, ருத்ராட்சம் போட்டுட்டியோ, சுவாமியோட அந்த திருவேடத்தை உனக்கு கொடுத்திருக்காரு. அப்பவே நீ சிவனடியாரு. உன்னுடைய மனமானது செம்மைப்பட வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் வந்து பன்மைப்பட வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தை தவறி போயிடுச்சுன்னா சங்கடப்பட்டுருவாங்களோன்னு பார்த்து பார்த்து பேசணும். இதுதானே. ஆனா சில நேரங்கள்ல என்ன தெரியுமா தங்கம், ரௌத்ரம் பழகுன்னு பாரதியாருடைய வார்த்தைகளை எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. அதனால உங்களுடைய வகுப்புகள்ல வேற எங்க பேசும் போதா இருந்தாலும் சரி, வேற எந்த சொற்பொழிவுகள் நடத்தும் போதா இருந்தாலும் சரி, பெண்களுக்குரிய மரியாதை அவங்களுக்குன்னு கொடுத்துருங்க. அது எக்காரணத்தோண்டு வெக்கமே படாதீங்க. உங்க அம்மாவா இருந்தா முன்ன நிறுத்துவீங்கல்ல, அம்மா ஸ்தானத்துல பாக்க சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் பெண்களை முன்னாடி நிக்க வச்சுதான் வீட்டு நிர்வாகமே நடந்தது. ஆண்கள் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு எஜமானி அம்மா தான் மெயினும்பாங்க. எந்த ஒரு வீடு பெண்ணுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதோ அந்த வீடு வந்து நல்ல வளமையாக இருக்கும், நல்ல அறிவுடையதாக இருக்கும், ஒழுக்கமானதாக இருக்கும். ஒரு வீடே அப்படி இருக்குன்னா ஒரு சமுதாயம் இருக்காதா? அதுவும் சைவத்துல இருக்கக்கூடிய நாம. அதனால இது கொஞ்சம் ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். தயவு செய்து எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு கிடைக்குதோ, ஒரு அப்படி தப்பாவே இருந்தாலும் கூட மனசு மாறிடுவாங்க. உண்மைதானே? நம்ம ஒருத்தர் வந்து மனசு நோகக்கூடாதுங்கிற எண்ணத்துல நம்ம வந்து நிச்சயமா சிவபூஜை செய்யறோம். அந்த மனசு பன்மைப்படணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா, சரிங்களா? எல்லா அடியார்களுடைய திருவடிய பொன்னார் திருவடிகளை வணங்கிக்கிறேன். என்னடா மீனாட்சி அம்மா இப்படி பேசுறாங்கன்னு கோச்சுக்காதீங்க. நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. அதாவது
நிறைய திருக்கூட்டங்கள்ல அடியேன் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இங்க நம்ம அடியார்கிட்ட சொல்றதுனால இங்க கூடிய அடியார்கள்லாம் ஒரு தனித்துவமாகத்தான் இருக்காங்கன்னு அடியனால நினைக்க முடியுது. எல்லாருமே அந்த ஆண் பெண் பேதம், அந்த பெரியவங்க சின்னவங்க மத்தவங்க எல்லாம் யாருக்கிட்ட எந்த பேதம் இல்லாம இருக்கிற மாதிரி யாரும் சொல்றது இல்லைங்க. வெறும் சிவப்பூசை மட்டும் சொல்றப்போ அந்த சிவப்பூசை உள்விளைவை சொல்லாததுதான் இது விஷயம். அந்த உள்விளைவை மட்டுமே இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அம்மா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லா அடியார்களுக்கும் இதை சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய திருமுறை தொடங்குவதே தோடுடைய செவியன். தோடு அப்படின்னா அன்னைய சொல்லிதான் தொடங்குது. திருமுறையே தோடுடைய செவியன், அன்னை தான் முதல் அப்படின்னு தொடங்கி நமக்கு உலகலாம் அப்படின்னு அன்னை தான் உலகம் அப்படின்னு சொல்லி உலகலாம்னு முடியுது. அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் அந்த வேதம் இதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் ஒரு சைவனுடைய மிகப்பெரிய விஷயம், கடமை. அதை கண்டிப்பா அடியனும் வலியுறுத்துறீங்க சுவாமி. சிவசிவ சிவ 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 சிவ. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. அதுக்குள்ள நான் இன்னைக்கு முடிச்ச முடியும்னு நினைச்சேன். இன்னைக்கு 20வது பாட்டு ஆகிய அவளுக்கு வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம இன்னும் இருக்கு, காலம் இருக்குன்னு சொல்றாரு. பரவாயில்ல, நமக்கு மகிழ்ச்சி. நம்ம இதை திருவாசகத்தை பட்டய படிப்பாகவோ இல்ல இன்னைக்கு படிச்சு நாளைக்கு ஐயா நீங்க சொல்ற மாதிரி இந்த கிளாஸுக்காண்டி இல்லைங்க ஐயா, என்ன உலக ரீதியோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அடியார் திருமுக தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கறக்காண்டி மட்டும்தான் இந்த திருவாசக சிந்தனை நீங்க சொல்லும் போதுதான் அது இப்ப அம்மா பேசுனதுல உணரப்பட்டுச்சுங்க ஐயா. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒதுக்குறாங்க தாங்க ஐயா, இல்லைன்னெல்லாம் சொல்லல. நீங்க இத போடக்கூடாது. இந்த அனுபவம் ஐயா எல்லா பெண்களுக்குமே கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம் அம்மாவுக்கு மட்டும் இல்ல, இந்த அனுபவம் எல்லாருக்குமே. அழுகு வரும் சாமி. சாமி கிட்ட போய் எங்களுக்கெல்லாம் அந்த அறிகதை இல்லையா, நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் சாமி. அதாவது அம்மா சொல்லும் போது எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஏக்கம் இருந்துட்டுதான் இருக்கு. ஆனா இப்போ ஏதாவது நம்ம திருக்கூட்டத்துல அதெல்லாம் இல்லைங்க ஐயா. நம்ம சிவபூசைனா என்ன அப்படின்னே தெரிஞ்சுக்கிறது நீங்க அடியாரோட திருக்கூட்டம் தான் சிவபூசைன்னு சொன்னது. அதாவது இப்ப அதெல்லாம் வெளிய உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோடது எவ்வளவு பெரிய மேன்மை சைவ நீதிக்கு உதாரணம் என்னன்னா நம்ம திருவாசக சிந்தனை தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு தவம் இது. 3.5 ஆண்டுகளாக தவம் செய்து இந்த திருவாசகம் 3.5 ஆண்டா போயிட்டு இருக்கு. 3.5 ஆண்டுகள் தவம் கிட்டத்தட்ட 320 அமர்வுகளாக நிகழ்ந்த ஒரு விஷயமா இது போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இதுல முழுக்க செய்யப்பட்டது அடியார் திருவடி காணும் போதெல்லாம் வீழ்ந்து வணங்கணும், அடியார்களை பேதம் இல்லாம வணங்கணும். அதே மாதிரி அடியார்கள் திருவடி தான் சிறப்பு தரும்னு சிவபூசை செய்யணுமா அடியார் திருவடி வேணுமான்னு கேட்டா சிவபூசை ஓரம் கட்டிட்டு அடியார் திருவடி தான் உழுகணும்னு சொல்லி கொடுத்து செய்தனால அடியார் பெருமக்கள் எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த நிலையில இருக்காங்க சுவாமி. அது அடியனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அடியார் திருக்கூட்டத்திலேயே திருவடி தரிசனம் வணங்குறதுன்னு சொல்லி தெரிஞ்சது நீங்க தாங்க ஐயா. எந்த திருக்கூட்டத்துல போனாலும் குருநாதரையும் சில பேர்த்த மட்டும்தாங்க ஐயா திருவடி வணங்குறாங்க. நம்ம திருக்கூட்டத்துல மட்டும்தான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே மாதிரின்னு சொல்லி எல்லாத்தையும் வணங்க வச்சிருக்கீங்க ஐயா. எங்களுக்கு எங்க போனாலும் வணக்கம் சொல்றதுக்கெல்லாம் திருவடி வணங்கதாங்க ஐயா தோணுது. யார பார்த்தாலுமே அந்த கண்டிகையும் திருநீரும் அணைஞ்சிருந்தாலும் இல்ல எந்த உயிரா இருந்தாலும் அடியார் தான் அப்படிங்கிற மாதிரிதாங்க ஐயா தோணுது. நல்லதுங்க சுவாமி. ஆக இன்றைய தினம் நாம் பெறப்பட்ட செய்தி 2 தான். என்ன அப்படின்னா, நாம் வைக்கின்ற விண்ணப்பம் நமக்காக இல்லாம மற்றவர்களுக்காக இருக்கணும். அதுதான் திருமுறை சொல்லிக் கொடுத்த பாடம். 2வது, நாம் செய்கின்ற சிவபூசை என்பது என்ன அப்படின்னா, அது எந்த உயிர்களிடத்தும் பேதம் இல்லாமல் நிற்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் சிவபூசை. எந்த உயிர்களிடமும் நாய் வந்தாலும் நாய்க்கும் அதேதான். கோயிலுக்குள்ள நாய் வந்துருச்சு, சிவபூசை பண்றப்ப திடீர்னு நாய் வந்துருச்சுன்னா நாய்க்கும் அதே வழிபாடுதான், நாய்க்கும் அடியார்களுடைய வழிபாடு. அப்படிதான் நினைக்கணும். நான் அடியன் அடியார்கிட்ட சொல்றது, ஐயா என்னங்க நம்ம எல்லார் காலிலையும் விழுவுறீங்களே ஏங்க அப்படின்னு. எனக்கு எறும்பினுடைய கால்கள் தெரிவதில்லை, அதனால எறும்பின் காலில் விழுக முடியலையேன்னு வருத்தமா இருக்குன்னு நான் சொல்றேன். எறும்பினுடைய கால்கள் இந்த அடியார் திருக்கூட்டத்துல சுத்தி வருகின்ற எறும்பினுடைய கால்கள் கண்களுக்கு புலப்படாதனால எறும்பினுடைய கால்களுக்கு விட முடியலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அடியன் சொன்னாங்க. அதனால எந்த உயிர்களிடத்தும் பேதம் இல்லாமல் நிற்பதுதான் நீங்க செஞ்ச அந்த 1:4:2 என்ற அந்த திருமூலர் கூற்று, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த கூற்று சிவபூசை செய்ததுக்கு சமம், பரியை நரியாக்கியதுக்கு சமம், இறைவன் புறவியின் மீது வருகின்றதற்கு சமம், இறைவன் விடையின் மீது வருவதற்கு சமம். இது எல்லாத்துக்கும் ஒரு பொருள் ஒன்றுதான். என்னன்னா எவ்வுயிரிடத்தும் பேதம் இல்லாமல் இருப்பது. முதல்ல அடியார் திருக்கூட்டத்திற்கு பேதம் இல்லாம இருக்கணும், அப்புறம் அடியார்களும் இல்லாம இருந்தாலும் பேதம் இல்லாம இருக்கணும். யாராவதா இருக்கட்டும்,
எந்த உயிரும் சிவம் இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு கூட கடைசியில உலகத்துல கூடிய வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்னு ஒரு பயிரையும் உயிராக நினைத்து பாவிக்கின்ற ஆற்றல் பெறுவதுதான் சைவத்தினுடைய முடிந்த முடிவு அப்படின்றதுல இந்த பாடல பாடின நம்மளுடைய வள்ளல் பெருமானையே சைவ துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர். உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் சைவத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அவர் தனியா போயிட்டாரு, அவர் பல சமய கொள்கையை கொண்டு வந்துட்டாரு. நான் நினைச்சுக்குவேன் யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆணா இருந்தா துரோகி பட்டம், பெண்ணா இருந்தா வேற பட்டம், இதை கட்டி அவர்களை ஒதுக்கி வைப்பதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எங்க அப்பாவுக்கு தொண்டு செய்யறதுக்கு 2 பேர் தான் வந்தாங்க. மங்கையர்க்கரசி அம்மையாரும் காரைக்கால் அம்மையாரும், மங்கையர்க்கரசி அம்மையாரும் காரைக்கால் அம்மையார் 2 பேரும் இல்லாட்டி இன்னைக்கு சைவத்துறையே இல்லை. அதனால பெண்களுடைய கூற்று இந்த இதுல அதிகமா இருக்கு. அங்க முழுவதுமாகவே பெண்கள், இங்க சபை முழுக்கவே பெண்கள் தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு 50 அடியார்கள் இருக்காங்க. 50ல 45 அடியார்கள் பெண்கள், 5 அடியார்கள் ஆண்கள், அப்படிதான் இருக்கும். அந்த ரேஷியோ தான். அத்தனை பேரும் தாயாகவும் தமக்கையாகவும் பழகுகின்ற இடமா இருக்கு. அதனால மீனாட்சி அம்மா நம்ம கண்டிப்பா நம்ம மேன்மைகள் சைவ நீதி மக்களும் சரி, திருவாசனை மக்களும் சரி, ஒரு சங்கமம் நிகழணும். எங்க அடியவர் பெருமக்கள் பார்த்து அவங்க கத்துக்கணும், அவங்கள பார்த்து நான் கத்துக்கணும். இந்த நல்ல விஷயம் தொற்று வியாதியாக எல்லாருக்கிட்டையும் பரவணும். அடியார்கள் திருவடியை வீழ்ந்து வணங்கு. முதல்ல ஆணோ பெண்ணோ அடியார் திருவடியை வீழ்ந்து வணங்குற அந்த நிலைப்பாட கத்து கொடுத்துருக்கோம் சாமி இந்த திருக்கூடத்துல. அது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கத்துக் கொடுப்போம். உங்களுடைய நல்ல மனசு சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் தெரியும். நீ என்னைக்கே கலங்க வேண்டாம். இன்னைக்கு மீனாட்சி சொக்கநாதர் உங்களை கூட்டு இந்த அடியார்கள் முன்னிலையில நான் இருக்கேன், நீ நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணு, நாங்க எல்லாரும் இருக்கோம்னு அவர் உங்களுக்கு துணை செய்வது போல இந்த திருக்கூட்டம் நிகழ்ந்திருக்கு. நல்லபடியா இருப்பீங்க சாமி. உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய அடியார்கள், சாந்தி அம்மா அவர்கள் இந்த அம்மா மீனாட்சி அம்மா, நீங்க இதுக்காக நினைச்சு எல்லாம் வருத்தமே படாதீங்க. இதுவும் நம்ம வினை கழியுதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சிட்டீங்கன்னா மனசு சமாதானம் ஆயிடும். யாரை பத்தியும் எதுவுமே காதுல வாங்கி கூடாது. சிவசிவான்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். அது நினைச்சோம்னா நமக்கு எப்பொழுதுமே கஷ்டம்தான். இப்போ ஒரு 2-3 மாசத்துல நடந்த நிகழ்வுங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் எடுத்துக்கலாங்கண்ணா. போன கார்த்திகை மாதத்துல பேரூர் தெப்பக்குளத்துல விளக்கு வைக்கிறோம். நம்ம திருக்கூடத்துல விளக்கு வைக்கணும்னு வச்ச ஒரு 10 நிமிஷத்துல மழை பிடிச்சிருச்சு. தீபம் எரியல. கால்ல சுளுக்கு, கால் நடக்க முடியல, கால்ல பெரிய காயம் ஆயிடுத்து. மறுநாள் அந்த விளக்கு ஒளிய நான் பார்த்தே தீருவேன்ட்டு கங்கணம் கட்டிட்டு போய் விளக்கு ஏத்துறேன். இதுல சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டத்துல, அதாவது ஒரு ஆதீனத்து பேர் சொல்லி பேஸ்புக்ல போட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஆதீனம் தான் இந்த மாதிரி விளக்கு வச்சதுன்னு. செய்த உழைப்புக்கு வீணா போய் அதை போய் ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்ட கொடுமைக்கு அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதுங்க. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, பேரூருக்குள்ள உன்னால கால் வைக்க முடியாது அந்த அளவுக்கு. நான் அப்புறமா உங்கள்ட்ட அது விவரம் எல்லாம் சொல்றேன். நானு பேரூருக்குள்ள காலை வைக்க முடியாத அளவுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணல. நான் சுவாமிக்கு நான் பணி செய்துட்டு இருக்கிறேன். கால் துளுக்கிருந்தாலும் நேத்து என்னால இந்த தெப்ப குளத்துல தீபங்களை முழுமையாக ஏற்ற முடியலன்னு கங்கணம் கட்டிட்டு நான் போய் விளக்கு ஏத்துறேன். அந்த வீடியோலாம் நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம குழுவுல பதிவு போட்டிருந்தேன். அந்த படித்துறை முழுக்க தீபங்கள் ஏற்றி அத வேற ஒரு அமைப்பு செய்ததாக சொல்லி போறது கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமாப்பா? உழைப்பாளிகள் இருக்காங்கல்ல அப்படின்னா அதை தொடர்ந்து பல விஷயங்கள் அதை வச்சு 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 இதுக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை, தன் முனைப்பாளர், அப்படி இப்படி சில நிறைய விஷயங்கள்லாம் போகுதுங்க. அதுதான் சொல்லணுங்க. ஒரு பெண்ணுங்கிறதுனாலயே இன்னொன்னு சொல்லிடுறேன். இதுல எனக்கு சொல்றதுக்குலாம் எந்த சங்கடம் எல்லாம் இல்லைங்க. இப்படி என்னுடைய வீட்டுல நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் எல்லாம் நான் தான். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறது. இந்த ஒரு சபை என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய தகப்பனாரும் இருக்கக்கூடிய சபைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு மனிதனிடத்துல வாழ முடியாது. என்னுடைய குழந்தைகளை வச்சுட்டு நான் வெளியே ஒரு 19 வருஷங்களாக 19 வருஷம்னா கணக்கு போட்டுக்கங்க, நான் எந்த ஒரு வயதுல நான் வெளியே வந்திருப்பேன் அப்படின்னு. அப்ப நம்ம அப்படி எல்லாம் போராடி ஒரு சமுதாயத்துல இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு அந்த ஆளுமை இருக்கும். இந்த சமுதாயத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். எங்க நான் விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல என்னுடைய கோவத்தை காட்டணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த சமுதாயத்துல கௌரவமா வாழ முடியும். உண்மைதானே? ஆனா சில பேர் அத கொஞ்சம் தன்முனைப்பாளர், அதாவது எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச பேர் என்னன்னா திமிர் பிடிச்சுவ, அதிகமா பேசுவாங்க. சமுதாயத்துல நான் அப்படித்தானே இருந்தாகணும்.
இது கொஞ்சம் நிறைய இருக்குதுப்பா. அதெல்லாம் அது என்னுடைய பர்சனல் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட எந்த பெண்ணையுமே அவங்க தனியா இருக்கிறாங்க, இல்லறத்துல இருக்கிறாங்க, கைம்பெண்ணா இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய தேவையே கிடையாது. அவங்களுடைய இண்டிவிஜுவலுக்குள்ள யாருமே போகக்கூடாது. இது ஒவ்வொரு கைமனும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கண்ணா. தன்னுடைய சகோதரி, தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய பேத்தி, இந்த 4 கேட்டகரியில வச்சு அவங்கள வந்து பாதுகாக்கணும். இது நீங்க கொஞ்சம் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், என்னுடைய பசங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பெண்ணை மதிக்காம போயிட்டீங்கன்னு தப்பா இருந்தாங்களா பார்த்து பண்ணிக்குங்கடாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுங்க. அதுவும் இது இன்னைக்கு நான் யதார்த்தமா வந்தேன். மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும். அது ஒரு 2-3 மாதங்களாவே மன உளைச்சல் உள்ள போயிட்டே இருக்குதுங்க. மனம் அப்படி ஒரு மாதிரி சங்கடங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கறனால இப்ப இன்னைக்கு எல்லாம் மொத்தமா வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடியார் சபையில் மகிழ்ச்சி சாமி, உங்களுக்கு எந்த குறையும் வராது. அம்மா மிகச் சிறப்பாக இருப்பீர்கள். அம்மா தெரிவிக்கின்ற தொண்டு ரொம்ப பெருமையா இன்னும் மென்மேலும் வளரும், உலகளாவிய அளவுல வளரும். அம்மாவுக்கு அடியார்கள் சார்பா அடியன் வந்து வாழ்த்து பாடி இந்த நிறைவு செஞ்சிடலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமள பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் சார்பாக அம்மாவுக்கு மங்கள வாழ்த்து. மங்களம் தான் இருக்கணும், என்னைக்கு கண்களை நீர் வரக்கூடாது. பெருமானுக்காக அன்புல குறைந்துதான் நீர் வரணும் சாமி. அதனால அடியன் இது ஒரு சிறப்பு விண்ணப்பமா கொடுக்குறேன். இந்த உலகம் பல வகையில நம்மளை வந்து செய்தாலும் அடியார்கள் இருக்காங்க. சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று சிறந்தடியார்கள் இருக்காங்க. அந்த சிந்தனையில பெருமான் தேனாக ஊறி நிற்கிறான். அவங்களுக்கு வேண்டுகின்ற வரங்கள் எல்லாம் தரணும், உங்களுக்கு மன தைரியத்தை தரணும், இன்னும் சிறப்பா இருப்பீங்க. அம்மாவை பத்தி ஒரே ஒரு செய்தி, வேலுண்டு வினை இல்லை. கிட்டத்தட்ட நாங்க ஆரம்பிச்ச காலத்துல அம்மா யாருன்னே தெரியாது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இன்னும் அம்மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது மீனாட்சி அம்மா வேலுண்டு வினையில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். அவங்க அந்த காலத்திலயும் அடியனுக்கு வந்து இந்த திருவாசகத்தின் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து கரம் கொடுத்து நாங்கெல்லாம் இருக்கோம்னு எங்களுக்கு செய்தவர்கள் அவர்கள். அப்படிங்கிறனால அவங்களுக்கு எந்த குறி ஏன்னா பாருங்க, எல்லாத்துக்கும் சொல்ல வரேன்னா, தொண்டு செய்யறவங்களுக்கு தொண்டுக்கென்றே அலைவார், கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்று அழைப்பவர்களை கேலிக்குத்தான் ஆளாவாங்க. ஆனா அவர்கள் தான் சிவனடியார்கள். சிவனடியார்கள் யாருன்னா தொண்டு செய்து தொண்டினுடைய பயனை பெறாது, தொண்டினுடைய கேலி கூத்தை நானாக கோணாக பூணுபவர்கள். அவங்க என்ன செஞ்சாலும் உலகம் அவங்களுக்கு தூற்றும், பேசும், மனசு நோகடிக்கும். இதையும் தாண்டி நம்ம செய்யறோமா அப்படின்னு சிவபெருமான் வைக்கின்ற சோதனை தான். நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை விட்டு திரும்பி போக முடியாதுன்ற வியாதி எங்களுக்கு இருக்கு. வியாதி அது எங்களுக்கு உண்மை இல்லை. உன்னை விட்டு திரும்ப போக முடியாது. திரும்பி பார்த்தா நீ தான் தெரிகிற. அந்த வியாதியில நாங்க இருக்கோம். அதனால உன்னை விட்டு இன்னைக்கு போக மாட்டோம். நீ அடிச்சாலும் பிடிச்சாலும், நாய் அடிச்சாலும் பண்ணாலும் நாய் விட்டு போகாத தலைவன். அது போல இந்த நாய் வந்து சிவனுக்கு தொண்டு செய்கின்ற ஆற்றல் தானே தவிர வேற எதுவும் இல்லை. பெண்கள் எல்லாரும் பெண்களே பெண்களுக்கு மாற்றா இருக்கீங்க. அதனால அப்படிலாம் இல்லாம பெண்கள் எல்லாம் பெண்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்குன்னு சொல்லி தரவுல இதை அடிய நிறைவு செய்யறேன். சிவ அடியார்கள் பொறுத்து மன்னிச்சுக்கங்கப்பா, எல்லாரும் மன்னிச்சுக்குங்க. அருமையாக ஒரு மகிழ்ச்சியோட போன ஒரு வகுப்பை ஏதோ எமோஷனலா பேசிட்டணும்னு தோணுறது. சிவாய நம்ம ஒரு பதிகம் பாடிட்டு நிறைவு பண்ணிடலக்கண்ணா. ஒரு பதிகம் எனக்காக. அண்ணாமலையா நடிகமலம் சென்றிடஞ்சும் விண்ணோர் முடியில் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவே கதிர் வந்து கார்கரப்ப தன்னருளி மலுகி தாரைகள் தாமகல்ல பின்னாகியானாய் அலியாய் விரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கல்நாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்தாடிலோர் எம்பாவாய்.
சிவாய நம சிவாய நம. சரி 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 சொக்கநாதா. சரி 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 சிவானம் சிவானம் சிவானம். கண்டிப்பா தைரியமா இருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றோம்மா, நீங்க எல்லாம் முன்னாடி நின்று எங்களை வழி நடத்தணும்மா, நீங்களே கணக்கு கொடுத்து. சரி 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 அது சரி. நான் சொல்லிட்டு ஆற்றாமை சில நேரங்கள்ல நம்ம பணி எப்பவும் தொடர்ந்துட்டு தான் இருக்குங்க. தம்பி என்ன தொடர்ந்து தம்பி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல அனுபவம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய பணி எந்த இடத்துலயும் தோய்வு அடையல. இருந்தாலும் இந்த சரீரம் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு இருக்கிறதுனால என்னடா இது இப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு ஆற்றாமை, ஒரு வேதனை, ஒரு ரௌத்ரம். சொல்லுங்க. சிவாய நம. எல்லாம் நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என் தம்பி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். தைரியமா இருங்க. எல்லாரும் நாங்களும் இருந்திருக்கோம்மா, நீங்க கவலைப்படுறீங்க. அடிக்கடி வாங்க சுவாமி, அடிக்கடி வாங்க வாங்க. நம்ம ஒரு 5 நிமிடமாவது நம்மளுடைய அந்த திருவாசனைக்கு நீங்க 5 நிமிடமாவது வாங்க. திருவாசக சிந்தனை அடியார பாத்தீங்கன்னாலே உங்க கவலை எல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்க, எல்லாரையும் பாருங்க. சிந்தனை வந்து எதுக்காண்டினா அடியார் திருமுகத்தை தரிசனம் பார்க்க, அதுல எல்லாமே மறந்து சாமி. நமக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் அடியார் முகத்தை பார்க்கும்போது, நீங்க ஐயா திருமுகத்தை பாருங்க, எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயா முகத்தை பாத்தீங்கன்னாலே நம்ம கவலை மறந்துரும். என்னோட ஹீரோ சொற்பொழிவு கேட்கும் போதும் அவரோட திருமுக தரிசனம் பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே மறந்துருங்கம்மா. அவரோட இதை நீங்க எப்பொழுதுமே நீங்க கோபமாவோ சோகமாவோ பார்க்கவே முடியாது. ஐயா எப்பொழுதுமே புன்னகை மன்னன் தான். அவரு சிரித்த மகன் தான். பேருக்கு தகுந்த மாதிரியே இருப்பாருங்க. நிறைவு செய்யலாம். சிவனுடைய புகழ் பாடுகின்ற சபை இது. நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வான்மகிழ் பாடுவதற்காக சித்ராமா அவர்களை அழைக்கிறேன். சித்ராமா சுவாமி வான்மகிழ். திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் சாமி. சிவாய திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மிகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மிகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மிகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிமா. சிவாய நம. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சிவாய நமடா கண்ணா. சிவாய நம. அடியார்கள் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி கிளம்பலாம். எப்பொழுதுமே நம்ம ஓரிரு வார்த்தை அடியார்கள் போய்க்கிறதானா ஒரு 2 நிமிடம் மட்டும் இருக்கலாம். இந்த வாரம் உங்களுடைய அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லி நீங்க போகலாம். ஏதாவது அடியார்களுக்கு வாய்ப்பு. தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஒரு அனுபவத்தோட முடிப்பதுதான் நம்முடைய மரபு. அதனால இன்றைய தினம் வந்து அம்மா வந்துட்டாங்க. ராகவன் சுவாமி ஐயா. சாமி திருவடி வணக்கம். சுசிலாமா அடுத்து சுசிலாமா. சுவாமி ஐயா. மாணிக்கவாசகர் இறைவனை அம்மையே அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல பாடுறாரு. இறைவனும் அம்மையே அப்பான்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அம்மையே அப்படின்னு ஒருத்தவரையும் அப்பா அப்படின்னு ஒருத்தவரையும் சொல்லியிருக்காரு. அம்மையே அப்படின்னு சொன்னது காரைக்கால் அம்மையாரு, அப்பா அப்படின்னு சொன்னது கண்ணப்பர். உங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை அப்படின்னா அன்பு. அந்த அன்பு அப்படிங்கிறது அம்மையே அப்பா, அந்த பாடல்லையுமே அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்புதேன்னு சொல்லிட்டு அம்மை அப்பா எங்க வராரோ அங்க அன்புங்கிற வார்த்தையை மணிவாசகர் போடுறாரு. இது எதற்கு சொன்ன அப்படின்னா, மாணிக்கவாசகரா இருந்தாலும், ஞான சம்பந்தரா இருந்தாலும், நாவுக்கரசரா இருந்தாலும், சுந்தரரா இருந்தாலும், எத்தனை அடியார்கள் பாடின பாடல்களா இருந்தாலும் அவங்க பாடுறப்ப பழிக்குது, நான் படிக்கிறப்ப ஏன் படிக்க மாட்டேங்குது? ஏன்னா 2 விஷயம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஒன்று அன்பு, 2வது நம்பிக்கை. இறைவன் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அந்த விஷயத்தை நம்ம செய்யறப்போ, தேவாரம் படிக்கிறப்போ, திருவாசகம் படிக்கிறப்போ அந்த விஷயம்
இறைவன் வந்து குருநாதர் மூலமாக நமக்கு நடத்தி கொடுப்பார். இரண்டாவது சாமி திருமுக மூச்சு தரிசனம். பயிற்சி. சிவ 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 சிவ. சாமி அடியேன் மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்க சாமி. சரி. இரண்டாவது முக்கியமான விஷயம் மூச்சு பயிற்சி. அதுல வந்து கும்பகம், பூரகம், ரேசகம் அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தி பேசணும். போன தடவை அடியேன் சொன்னது வந்து மார்க்கண்டேயர் பெருமானை பத்தி பேசணும். மார்க்கண்டேயர் பெருமான் வந்து மார்க்கத்தை கண்டதுனால அவர் மார்க்கண்டேயர். அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிற நிலை என்னன்னா என்றும் 16 அப்படிங்கிற ஒரு நிலை, சிரஞ்சீவியாக இருப்பான் அப்படிங்கிற அந்த நிலை கொடுத்திருக்கார். அது வந்து ஒரு பெரிய விஷயத்த நமக்கு சொல்லுது. இந்த திருமூலர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மூச்சு கணக்கு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 8 உள்ளார வாங்கணும், 16 பிடிக்கணும், 32 கொடுக்கணும். அப்போ அந்த 16 அங்குல மூச்சுல நாம நிக்கிறப்போ நம்மளை காலன் நெருங்க மாட்டான். இந்த ஆன்மாவுக்கு இந்த என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கும். அதனால அந்த காட்சியை நாம, அதாவது அந்த கணக்கை நாம அறிந்து கொண்டு அந்த கலைகளை குருநாதருடைய திருவருள்னால நாம அதை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது அவிரோத நிலையில இருக்கணும். யாராவது எனக்கு இதெல்லாம் மூச்செல்லாம் அடக்க முடியாதுப்பா அப்படின்னா அவிரோத நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அத வந்து வள்ளலார் பெருமான் எப்படி சொன்னார்னா ஆன்ம நேயத்துல இருக்கணும். அதாவது கிட்ட ஒரு 10 ரூபாய் தான் இருக்கு, ஆனா எதிரில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மன், ஒரு உயிர் வந்து பசியால வாடுது அப்படிங்கிறப்போ ஆன்மா உருகணும். ஆன்மா உருகி அந்த எவ்வளவு பசியில இருப்பானோன்னு தெரியலையே, அவனுக்கு என்ன வேணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மேல எப்போ நேயம் கொண்டு அவனுடைய பசியை ஆற்றி அன்னதானத்தை அவன் செய்கின்றானோ, அன்னதானம் என்றால் கோயில்ல 10,000 20,000 செலவு பண்ணி அதை செய்யறது கிடையாது. அன்னதானம் என்பது ஆன்மன் வந்து உருகனும், தன்னுடைய எதிரில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், அவர் சொன்ன வார்த்தை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த ஆன்ம நேயம் எப்பொழுது அந்த ஆன்மாவுக்கு நிகழ்கின்றதோ அப்பொழுதும் அந்த என்றும் 16 நிகழும். அந்த ஆன்மாவும் இறைவனுடைய நிலையில் இருப்பான் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆணும் பெண்ணும் மட்டுமில்ல, நாம் அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு பூவிலும் ஒரு புல்லிலும் ஒரு பூச்சியிலும் கூட இறைவன் நிறைந்திருப்பதை கண்டு அந்த ஆன்மனுக்கு நாம் செய்ய வேண்டிய முறையான மரியாதைகளையும் இறைவன் அவர்கள் உள்ளே நிறைந்து உறைந்து இருக்கும் அந்த நிலைகளையும் நாம் உணர்ந்து ஆன்ம நேயத்தோடு எப்பொழுது நாம் வாழுகின்றோமோ அப்பொழுது நமக்கு இந்த முக்தி பேறு என்கின்ற அந்த விஷயம் நமக்கு கைவரப்பெறும். இவை எல்லாமே குருநாதருடைய கருணையும் இறைவனுடைய திருவருளும் முன்னின்று நடத்தி வைக்கும். அடியார்களுக்குள்ளார எப்பொழுதுமே சொல்லிடு சாமி கும்பிட்டு காமிச்சு அவங்களுக்கு தெரியாதாமா சாமி எப்படி கும்பிடுவோம் நம்ம வீட்டுல. அதுதான் வந்து, அதாவது ஆன்மநேயம் நமக்கு நிறைவேறணும். அடியார்களுக்குள்ளார எப்பொழுதும் இவர்கள் அந்த அடியார்கள், இவர்கள் இந்த அடியார்கள் என்கின்ற பேதம் கூட இருக்காது. ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது. சிறியவர் பெரியவர் என்கின்ற பேதம் கிடையாது. பேதமற்ற நிலை, அபேத நிலையில் எல்லாமே ஒன்றுதான். அந்த ஒன்று சிவம்தான் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை இந்த ஆன்மா பெற்று குருவருளும் திருவருளும் நிரம்ப பெற்று இறைவனுடைய திருவடியில் என்றும் நிலைத்திருக்க
பிரார்த்தனை சுவாமி. சிவாய் திருவள்ளுவர். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நிறைய செய்திகள். சுசிலாம்மா சுவாமி, அம்மா சுசிலாம்மா சுவாமி, அம்மா திரும்ப தரிசனத்தோட. சிவாய் நம்ம ஐயா திருவடி வணங்கிறேங்க ஐயா. சிவாய் நம்ம அனைத்து திருவடி வணங்கிறேங்க ஐயா. நீங்க சொன்னது வந்து ஞானசம்பந்தரு, நாவுக்கரசரு, சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் வந்து ஞானசம்பந்தர் எலும்ப பெண்ணாக்குனாரு, நாவுக்கரசர் இறந்த உடலை பிழைக்க வச்சாரு, பாம்பு கடிச்சாருன்னு உடல. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயர் முதலை வாயிலிருந்து குழந்தைய கொண்டு வந்தாரு. அதெல்லாம் அந்த திருமுறைகள்னால நடந்தது. ஆனா நீங்க சொல்றீங்க அதுல உரைப்பு இது இருக்கணும் அப்படின்னு. நீங்க சொன்ன பால் வாங்குறது பாத்திரத்துல அழுக்கு இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அது மாதிரி நம்ம அந்த அளவுக்கு இல்லை, அதனால அதை நம்மளால நிகழ்த்த முடியல. அதுதான் உண்மைங்கய்யா. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம பக்குவம் வரல. அந்த அளவு இருக்கணும். எந்த உயிர்களிடமும் பேதம் இல்லாம அடுத்தவர்களை உலகமெல்லாம் உயிருக்கு நம்ம மனசுல வச்சு நம்ம இறைவனை வேண்டுனால எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி நடக்குங்கய்யா. அது வந்து இப்போ உணர்ந்துட்டேங்க ஐயா. சிவாயனமா அது நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. சுதாம்மா நன்றிங்க அம்மா. சுஸ்லாமா பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மாவோட திரும்ப தரிசனம் கிடைத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவசா நன்றிங்க அம்மா. உண்மைதான் சாமி. சுதாம்மா சுவாமி, அம்மா கரம் வச்சிருக்காங்க ஐயா. திரும்ப தரிசனத்தோடு. ஐயா நீங்க நம்ம இன்னைக்கு பேசின டாபிக்ல வந்து முக்கியமானது அந்த வேறுபாடு, அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வருது இல்லைங்கய்யா. அது இன்ஃபேக்ட் நீங்க கூட பெண்ணா பிறந்தாதான் கடவுளை இன்னும் க்ளோஸா போய் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அது இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஸ்பீச் கேட்டது ஞாபகம் வந்துச்சுங்க. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 2 மினிட்ஸுங்க. சைவம் வந்து என்ன உணர்த்த விரும்புது அப்படின்னா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இந்த டிஃபரன்சஸ் வந்து எதுலையுமே கிடையாது அப்படிங்கறதுக்கு அப்பாற்பட்டது சைவம். அப்போ வந்து பாரதியார் வந்து ஒரு மரத்துக்கடையில வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு, சம்திங் இருக்காரு. அப்ப அவரோட சீடன் வந்து ஒருத்தர் வராருங்களாமா. அவர் ரொம்ப அறிவாளியான சீடன். அந்த சீடன் வரும்போது அவர் வந்து கேக்குறாராமா, சாமி நான் வந்து கடவுளை கும்பிடணும்னு நினைக்கிறேன், எதை பார்த்து கும்பிடுறது, எங்க போய் கும்பிடுறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நார்மலானவங்களா இருந்தா எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பாரு அங்க ஒரு கோயில் இருக்கு போய் கும்பிடு, இங்க சாமி இருக்காரு கும்பிடு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப பாரதியார் யோசிக்கிறாரு, இவன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இது நம்ம வந்து சொல்ல முடியாது, இவங்கிட்ட போய் அப்படி கும்பிடுன்னு சொன்னா சிரிச்சிருவான். அதனால இதை நம்ம யோசிச்சு நிதானமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சொல்றாரு. அதை வந்து ஒரு கவிதையா சொல்றாருங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, கேளப்பா சீடனே, நீ போகும்போது உன் எதிரில ஒரு கழுதை வந்தா அதை கும்பிடு. ஏன் அப்படின்னா அது கூட இறைவனால் படைக்கப்பட்டது. எந்த இப்போ ஒரு பொருள் வருது அப்படின்னா அது ஒரு படைப்பாளியோட சாயல் அதுல இருக்கும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க அம்மாவோட சாயலோ அவங்க அப்பாவோட சாயலோ இருக்கும். சோ எல்லாமே வந்து இறைவனால படைக்கப்பட்டதுங்கும் போது எல்லாத்துலயுமே இறைவனோட சாயல் இருக்கு. அது கழுதைய பார்த்தையா, கழுதைய கும்பிடு அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, கழுதையை கும்பிடு, கேளப்பா சீடனே கழுதையை கும்பிடு, கழுதையை கும்பிடு, கீழான பன்றியினை தேலை கண்டு தாளை பார்த்து கரமும் சிரமேல் மேற்கொண்டு சங்கரா சங்கரா என்று கும்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம். சொன்ன உடனே இதை கேட்டுட்டு, ஏன் அப்படின்னா கழுதை வந்து அவருக்கு இதை சொல்லி முடிச்சிடறாரு. சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு ஒரு மனசுல ஒரு சஞ்சலம். கேட்டுட்டு, ஐயோ என்ன நம்ம சொல்லிட்டோம், கழுதை வந்து நம்மளோட அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குது. ஏன்னா நம்ம துணியோட அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி திருப்பி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அதனால கழுதையை ஒரு பெரிய இதுல வச்சிருக்கோம். ஆனா கீழான பன்றியினை தேலை அப்படின்னு சொல்லிட்டோமே, அப்ப நம்ம தேலையும் பன்றியும் கீழா நினைச்சிட்டோமே, நம்மளே எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கும் போது பன்றியும் தேலையா நம்ம கீழா நினைச்சோம், அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி சீடன் இங்க வா தம்பி, அப்படி இல்லை, நான் சொன்னது தப்பு, எந்த பேதமும் கிடையாது, மேல் கீழ் கிடையாது, சாமி எனக்குன்னு சொல்றவன் கிடையாது, கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்ற அதெல்லாம் போய் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒதுத்தி வைக்கிற கூலம் மலம் அனைத்தையும் கும்பிடு அப்படிங்கிறாரு.
அதுக்கோட வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா பசுவோட சாணத்தை எடுத்து விநாயகரை வச்சு கும்பிடுற சொல்லி கொடுத்ததும் நம்ம சைவம் தான். சோ சைவத்துல அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமும் யோசிக்கிறாரு, என்னது நம்ம மலத்தை போய் ரொம்ப ஒரு கீழா நினைச்சிட்டோமே, அதையும் நம்ம கீழா சொல்லிட்டோமே, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுறாரு. தப்பு தம்பி, நான் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லுன்னா, கூடி நிக்கிற அனைத்துமே சிவம் தான், எதுல பார்த்தாலும் சிவம் இருக்காரு, எல்லாத்துலயும் கும்பிடு, எந்த பேதமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன கேட்டுட்டு அவரும் சரி அப்படிங்கும் போது கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு. எல்லாத்துலயும் கடவுளோட சாயல் இருக்கு. சோ நீ என்ன பண்ற, மேலும் உனக்கு மேல் இருக்குவதும் கடவுளே, கீழே இருக்கிறதும் கும்பிடு. சோ வானத்தையும் கும்பிடு, மண்ணையும் கும்பிடு, எல்லாமே சிவம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்மள ஒருத்தங்க வந்து ஏதாவது கோயில் யார இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் போடும், ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி நம்மளை கையேந்தி பாக்குறாரு. நம்ம என்ன பண்றோம், நமக்கு மேல இருக்கிறவரை கையேந்தி நம்மளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு பாக்குறோம். அதுக்கு மேல இருக்கு, அதுக்கு மேல அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருக்கோம். இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா கடவுள் நம்ம கேட்கும்போது கடவுள் மேல பார்த்துட்டு போயிடுவாரு. நம்ம கீழே இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேல இருக்காங்க நம்மள பார்ப்பாங்க, அதுக்கு மேல இருக்கவங்க நம்மள பார்ப்பாங்க. இப்படி மேல இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களா நம்மள கீழே பார்த்து நம்மளுக்கு அருள் புரிவாங்க. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாத்துலயும் சிவனோட சாயல் இருக்கு, எல்லாத்தையும் வணங்கணும், எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. சைவம் மெயினா நம்மளுக்கு எடுத்து உரைக்க வேண்டியது இதுதான் நம்மளுக்கு உரைக்குது, எந்த பேதம் கிடையாது, பெண் ஆண் எந்த பொருள் எதுலயுமே பேதம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது பிரேமமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சு. எடுத்து எழுதி வச்சுட்டேன், முதல்ல வச்சுட்டேன். சாந்தி அம்மா கொடுத்தப்பயே, அம்மா நீ சுதாமாக்க கொடுத்தாலும் பரவாயில்லம்மா, எனக்கு ஏமா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுதாமா பேர்லாம் எழுதி வச்சுங்கயா. கதை சிருஷ்டி லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. கதை லிஸ்ட்ல எழுதிட்டோம். இந்த வரை கதை சிருஷ்டி எல்லாமே பெண்கள் தான். ஐயா அந்த அளவுக்கு இல்ல, சும்மா நீங்க பேசும்போது அது ஞாபகம் வந்துச்சு. அது மகிழ்ச்சி, அந்த உணர்வு சாமி, அதை டெலிவர் பண்ணணும், இந்த விஷயத்தை டெலிவர் பண்ண எல்லாத்துக்கும் சொல்லணும். இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மற்ற அடியார் திருக்கூட்டத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நம்ம அடியார் திருக்கூட்டம் எப்படி, அதுல இருந்து எல்லா அடியார் திருக்கூட்டத்தையும் நம்ம என்னைக்கும் நம்ம அடியார் திருக்கூட்டத்துல நம்ம இதை செய்தோம், இதுக்கு பேர் வாங்கணும், இதுக்கு நம்ம அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இருந்ததில்லை. அந்த மாதிரி எண்ணம் இல்லாம இருக்கிறனாலதான் நமக்கு எந்தவித இதுவும் இல்லாம எல்லாரும் ஒரே இதா இருந்து நம்ம வாங்குறோம். அதனால மற்ற அடியார் திருக்கூட்டத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க, நம்ம எந்த சிறந்த அடியார் திருக்கூட்டத்துல இருக்கோம், என்ன நினைப்போட இருக்கோம், நம்ம கரெக்டான விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் சாமி. அதை மட்டும் நான் சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் ஆடி தொடர்ந்தோர் பாடி நிறைவு செய்யலாம். அமைச்சர் ராகவனையத்து திரும்ப தரிசனம் கிடைச்சிருச்சு. அமைச்சர் தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பையின் கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை அடியார்களுக்கும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 320 அத்தனை அமர்வுகளாக 3.5 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம அடியார்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கோம். அந்த வகையில இன்னும் தொடர்ந்து பயணிக்க போறோம். மற்ற திருக்கூட்டங்களை விட நம்முடைய மனமும் நம்முடைய செயலும் நம்முடைய எல்லா தேடலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அடியார்கள் எல்லாம் அடுத்து வருகின்ற நம்மளுடைய புதன்கிழமை அமர்வுக்கு எல்லாம் இழந்துடுறோம். இன்னைக்கு முடிச்சலாம் நினைச்சேன், இன்னைக்கு மாநகர் ஏறி மதுரை நகர் கூந்தல்ன்றதோட அந்த ஒரு வார்த்தையில நின்றுச்சு. அதுக்கப்புறம் போக முடியல. அடுத்து வருகின்ற அமர்வுகளுக்கு அதெல்லாம் கொண்டு போறோம். போயிட்டு வர முடியுமா சீக்கிரம்? அமைச்சோம் நல்லதுங்க சாமி. அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம வருகின்ற அமர்வுகளை நம்ம சந்திக்கலாம். அமைச்சோம் சிவகுமார் ஐயா திருவடி வணங்கிட்டேன். ராஜேஸ்வரி எல்லா அடியாருக்கும் திருவடி
ஆரம்பத்தை அம்மா திருவடி வணக்கம். பாரதி அம்மா திருவடி வணக்கம். சாந்தி ஆரம்பம் அம்மா, கணேஷ் ஐயா, ரேவதி செல்வ கணபதி அம்மா, மணிமணி சாந்தி ஆரம்பம் அம்மா, செல்வி அம்மா திருப்படி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அமைச்சர் ராகவன் சாமி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. திருமுக தரிசனம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். புதன்கிழமை தான் பார்த்தோம், இருந்தாலும் ஒரு நாள் கேப் அது பெரிய கேப் மாதிரி தெரியுது. மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவகுமார் ஐயா, சுவாமி ஏதோ சொல்ல வரீங்களா சாமி? இல்ல ஒண்ணு இல்ல. நல்லதுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது சாமி. தொடர்ந்து வாருங்க சுவாமி. வகுப்பு சிறப்பானது ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அம்மாவுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா, ஒரு அடியாருக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் சிறந்த சோபூசை. ஒரு மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் மிக உலகத்திலேயே சிறந்த சோபூசை. அதான் யாவர்க்குமா விரவர்க்கு ஒரு பத்திரை, யாவர்க்குமா முன்னும் போது, யாவர்க்குமா பசங்களுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமா முன்னும் போது கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இன்னுரை சொல்லி கஷ்டப்படாத பெருமான். அதனால யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் முதல் சிவபூசை. சிவபூசை இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்றதை விட ஆறுதல் சொல்லிட்டு நீங்க சிவபூசையே செய்யாம விட்டாலும் அது பெரிய சிறந்த சிவபூசை தான். அதனால அம்மா நிறைய செய்தாங்க. இன்னைக்கு என்ன கவலையோ சொக்கநாதன் இன்னைக்கு நமக்கு அவங்களை அனுப்பிச்சு இங்க ஆறுதல் கொடுத்திருக்காரு. நீங்களும் நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் திருவடி பணிந்து அடியேன் வணங்குகின்றேன் சுவாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. நன்றிங்க. நன்றி. அமைச்சர் திருவடி வணக்கம். சாமி சிவாய. ஐயா, சான்றோர்கள் நிறைந்த இதுல நான் ஏதோ பேசி தவறு இருந்தா மன்னிச்சிருங்க ஐயா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது சாமி. அவ்வளவு, அதாவது உங்களுடைய அந்த டெலிவரிங் எப்படி எடுத்திருக்கீங்க, எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இது சொல்லி ஆகணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த பேதமுறாத தன்மையில இருக்கணும்னு நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை செய்கின்ற அந்த நிலைப்பாடு ரொம்ப சிறப்பா இருந்தது சாமி. அது மாதிரி எல்லாம் சொல்லவே சொல்லாது. எனக்குமே ரொம்ப அருமையா பேசமா, நல்லா இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாம் நாங்களே கேள்விப்பட்டது இல்ல. நான் பாரதியாருடைய கவிதையை படிச்சிருக்கோம், ஆனா இந்த இது கேட்டது இல்ல. கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு பேசுனீங்கல்ல, அதுதான் அதுல உயர்வே. நல்லா இருந்துச்சு. பெருமையா இருக்குதுங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி. இதை விட என்ன இதெல்லாம் சாமி, இதெல்லாம் சோசியமி ஐயாவுடைய எஃபெக்ட். ஆமாங்க ஐயா, ஆமாங்க. தெரியுது. அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஏதோ எஃபெக்ட், அடியார்கள் முன்னிலையில தன்னுடைய கருத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறது தான் முக்கியம். அது அந்த இடத்துக்கு சூழல் தகுந்த மாதிரி அதை நம்ம சொல்றது முக்கியம் சாமி. அதுதான் செய்யறீங்க. இது மாதிரி நிறைய பேசுறீங்க. நீங்க இல்ல, நீங்க 10 பேருக்கு சொல்லி ஒரு சின்ன கருத்தை எல்லாத்துக்கும் புரிய வச்சு உண்மை சைவத்தை எல்லாத்துக்கும் விளக்கணும். எல்லாம் வேற மாதிரி சைவத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அந்த ஒண்ணுதான் உண்மை செய்வோம்ன்றத உணர்த்துங்க எல்லாருக்கும். நல்லதை செய்யுங்க. நம்ம சமயத்து நம்மளுடைய திருக்கூடத்துல என்னைக்காவது ஆண் பெண் பேதம் இருந்திருக்கா சாமி? என்னைக்காவது ஆண் பெண் பேதம் இருக்கா? பெரியவங்க சின்னவங்க எதுவுமே கிடையாது. அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, அவங்க பணத்தால உயர்ந்தவங்க, அவங்க படிப்பால உயர்ந்தவங்க, இவங்க இவ்வளவு பெரிய ஆளு, அப்படியே சின்னவங்க, இன்னைக்குதான் வந்தவங்க, திருக்கூடத்துக்கு இவங்க 3 வருஷம் சீனியர், இவங்க 1 வருஷம் சீனியர், ஒரு நாள் அப்படி ஏதாவது பேதம் இருக்கா? அன்னைக்கு திருநீர் பூசி வந்தாலும் அவங்க திருவடி வணங்குறோம், எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறோம். அப்படின்னால அது இல்லாத இடமா இருக்கு பாருங்களேன். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். இது இப்படியே மெயின்டைன் பண்ணா கூட போதும், வேற ஒன்றும் இல்லை, பெருசா செய்ய வேணாம், அப்படியே மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். மகிழ்ச்சிங்க ஐயா. அவங்க விட்டு பிரிய மனசு இல்ல, இருந்தாலும் அடியன் பிரியா விடை கொடுத்து இந்த அவையை நிறைவு செய்கின்ற. நன்றிங்க ஐயா. அமைச்சு உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சு சிவாய அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். ராகவனியா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம் கணேஷையா. எக்ஸ்பர்ட்னாக்க பேசுறதுல சுதாமா எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு. பாட்டுக்கு சாந்தி அம்மா, பேச்சுக்கு சுதாமா. எப்படி சரிதானே சாந்திமா? நீங்க யூடியூப்ல போட்டிருக்குதுங்களாமா? யூடியூப்ல போட்டிருக்கிறீங்களா? தெரியல. நாங்க நைட்டு 12:30 ஆயிடுச்சுங்களா, அதனால எங்கனால கேட்க முடியல. இவரும் கேட்டாரு, அதான் யூடியூப்ல போடுங்க. நீங்க அதே பிரேமம்மா கிட்ட கேட்டு கேட்கணும். எங்களுக்கு நைட்டுனால கேட்க முடியல. சரிங்க ஐயா, ராகவன் ஐயா இது பண்ணி விடுங்க ஐயா.
நன்றிங்கய்யா, நன்றி. ஏற்கனவே நான் எவ்வளவு இருக்கிற பிள்ளை சரிங்கம்மா பை. புவனேஸ்வரியம்மா திருவடி வணக்கம். மூக்குத்தி அம்மன் திருவடி வணக்கம். கேட்க மாட்டேங்குது, அவங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அடுத்த சாந்தி வாரிசு வந்துட்டீங்க. அப்படி எல்லாம் இல்லைங்கம்மா, நீங்க வேற. நானே இத்தனை பேரு எல்லாம் பெரிய அடியார் இருக்குமா, நான் ஏதாவது சும்மா ஏதோ வளரிட்டேனோன்னு பயமா இருக்குது சொன்னது. இல்ல பாயிண்ட் பேசுனீங்களா கரெக்டா, யார் யாரு எப்ப என்னென்ன சொன்னாங்கிறத கரெக்டா ஞாபகம் சொல்றோமே, அதுவே பெரிய திறமை தானே. சுபாஷன் யாரு தெரியுமா? பாத்தேங்கம்மா, கல்யாணத்துல பார்த்தேன். இல்ல அவங்க யாருன்னு தெரியுமா? யாரும் தெரியுமா? நம்ம சௌரிபாளையம். சரி சரி. திருவடி வணக்கம்மா. மூக்குத்தி அம்மன். புவனேஸ்வரி அம்மா திருவடி அம்மா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காருங்களா? யாரும்மா கேக்குறீங்க? புவனேஸ்வரி அம்மா கேட்டேன், கட் ஆயிடுச்சுங்க. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்திமா ஐயா நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்காங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா கால விழும், அது கேட்டுட்டுனா பேசுறதுக்கு ஆள் விடல. நான் பேசுறது புரியல, கேக்குதுங்கம்மா கேக்குது. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? ஐயா நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நல்லா தரிசனம் காட்டுங்க. ஓகே. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்.